அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு தொடர் வளரங்கில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். செங்கரட்டான் பாறையிலே என்ற ஒரு பாடல் யுவன் சங்கராஜாவின் யுவன் பயிற்சி பட்டறையில் இசைப்பட்டில் உருவான ஒரு பாடல். இதற்கு உதவி புரிந்தவர் இன்று இணைந்திருக்கும் ஜெரின் சிராஜ் அவர்களை வணங்கி வாழ்த்தி இந்த வலையரங்கை நான் தொடர்கிறேன். இன்றைய வலையரங்கு வந்துட்டு 4 பகுதியா பிடிச்சிருக்கேன். முதல் பகுதியை வாழ்த்துக்கும் இந்த வலையரங்கும் சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். 7/5/2021 முதன்முறையாக தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் 4வது முறையாக புதுச்சேரியின் முதல்வராக பதவியேற்கும் திரு என். ரங்கசாமி அவர்களுக்கும் மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாகவும் இன்று இணைந்துள்ள உரையாளர் ஜெரின் அவர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வலையரங்க ஆரம்பிக்கிறேன். வாழ்த்தை தொடர்ந்து கவன ஈர்ப்பு. 1.5 வருடங்களாக கொரோனா நம் கவனத்தை ஈர்த்து வருகிறது. குறிப்பாக 2வது அலையில் நம்மை விரட்டி கொண்டு வருகிறது. அப்படிதான் செய்திகள் வருது. விரட்டி கொள்ளுது என்ற செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. இங்க பார்த்துட்டு இருக்க மக்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பயப்படாதீங்க. பயம் கொரோனாவோட மிகப்பெரிய ஒரு தொற்று. அதனால கொரோனா தொற்றும் பயத்தொற்றும் உருவாச்சுன்னா என்ன ஆகுன்ற ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். அதனால பயத்தை விடுங்கள். தனி சுகாதாரம் பேணுங்கள். உணவால் உங்களை சுற்றியும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு உணவு வாழ், நோய் எதிர்ப்பு வாழ நீங்க தயார் பண்ணுங்க. தன்னை சூழ்ந்தது அறியுங்கள். SMS பண்ணுங்க. சோப்பு போட்டு அடிக்கடி கை கழுவுங்க. மாஸ்க் போடுங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. இந்த ஒரு செய்தியோடு இன்றைய வலையரங்கு ஆரம்பிக்கிறது. ஜெரின், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு ஒரு பாடல். இது ஔவையார் எழுதின பாடல். ஔவையார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரிப்பிட்டேஷன்ல எதெல்லாம் பெற முடியும், எதெல்லாம் பெற முடியாது அப்படின்னு ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சு, உலகத்துல எது ஒன்னாலுமே தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் பெறலாம். 3 தவிர அது ஒண்ணு என்னது அப்படின்னா நல்ல நட்பு நம்மளுடைய பயிற்சியாலும் முயற்சியாலும் பெற முடியாது. 2வது கொடை உள்ளம், கொடுக்கிற உள்ளத்தையும் நம்ம பயிற்சியாலும் முயற்சியாலும் பெற முடியாது. 3வது இரக்க குணம். இந்த 3 தவிர உலகத்துல ஏதோ ஒண்ணா நம்ம என்ன பண்ணலாம், தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் ஆர்ட் ஆஃப் ரிப்பிட்டேஷன் அப்படின்ற முறையிலும் பெறலாம் என்று சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வழியில் இந்த வலையரங்கு ஆரம்பிக்கிறது. இந்த தலைப்புக்கும் இந்த பாடலுக்கும் பொருத்தம் இருக்கிறது. இன்றைய வலையரங்கை நாம் முறையாக ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் மதஸ் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை காலை 11 மணி மதஸ் நேரம். மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் டாக்கத்தான் 2021 MMS Talks போஸ்ட் என்ற தொடர் வலையரங்குக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று வலையரங்கு வரிசை எண் 50. ரொம்ப முக்கியமான ஒரு கொரோனா ஆரம்பிச்சிலிருந்து தொடர்ந்து 50 வாரங்களாக, ஒரு வாரம் கூட ஓய்வெடுக்காமல் 50 வாரங்களாக 148வது வலையரங்கில் நம்ம எல்லாம் அமர்ந்துட்டு இருக்கோம். இன்று கலந்திருக்கும் உரையாளரும் ஒரு சிறப்பான உரையாளர். உங்களை மகிழ்க்கவும் சிந்திக்கவும் ப்ரொடக்டிவா கொண்டு போவதற்கும் ஒரு நாளா இதை மாத்த இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறாரு. இந்த 50வது சிறப்பு வலையரங்கில் ஜெரின் அவர்களை பெற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்கள் என்னை செதுக்குகிறார்கள், மாணவர்கள் என்னை இயக்குகிறார்கள், மாணவர்கள் என்னை நடத்துகிறார்கள், மாணவர்கள் எனக்கு முகவரி கொடுக்கிறார்கள். நான் இழந்த முகவரி முழுவதுமே என் மாணவர்கள் மூலமாக பெறுகிறேன். அவர்களின் வெற்றியில் நான் என் வெற்றியை காண்கிறேன். எனது அருமை மாணவர்களுக்கும் இதை கொடுத்த இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு அன்புக்கு இணக்கமான ஒரு இதமான ஒரு மாணவர் ஜெரின் சிராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. ரொம்ப அவர் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நான் பார்த்துருக்கிறேன். நான் ஆரம்பத்தில இருந்து இப்போ வரைக்குமே அனைத்து நிலைகளும் பார்த்திருக்கேன். அவர் தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் தனி ஒரு நபராக இந்த வாழ்க்கை என்ற கடல்ல போராடி நமக்கு என்ன வேணும் அந்த முத்தை மட்டுமே தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு மேன் ஆஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஒரு மாணவனை நான் காட்டணும் அப்படின்னா நான் இவரை காட்டுவேன். தீர்க்கமா முடிவெடுப்பாரு. தான் முடிவுக்கு எல்லாரையும் மாத்திடுவார். அதுக்கான வல்லமை பெற்றவர். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த முடிவுக்கு மாற்றும் ஒரு வல்லவர். தொடர் பயிற்சியாளர், தொடர் முயற்சியாளர், தொடர் இயக்கத்தில் உள்ளவர். அவர் வாழ்க்கையில நிலைகளும் உயர வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜெரின், வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா நீங்க எடுத்துக்கிற சாய்ஸ் அப்பல இருந்து வரைக்கும் நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை வேற வழியில டிஸ்கஸ் பண்ணாம பெஸ்ட் சாய்ஸ், ஆனா ரொம்ப கஷ்டமான சாய்ஸ். ஏன்னா எல்லா பக்கமும் எதிரிகள் இருப்பாங்க. இந்த துறையில் இருக்கும்போது வளர்ச்சி என்பது, பணம் ஈட்டுதல் என்பது என்னது அப்படின்னா செகண்டரி தான். அந்த பேஷனேட் என்னுடைய ஆர்வம் அதுதான் உங்களை இயக்கிட்டு இருக்கு. அதை நான் எல்லா நிலைகளும் பார்க்கிறேன். நிஜமாலுமே இசையில
மூழ்கி இசை ஆய்வு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சிறந்த ஒரு இசையமைப்பாளராகவும் வாழ்வில் இசையில ஒரு புது கண்டுபிடிப்பு கொள்ளும் நோக்கிலும் உங்கள் பயணம் தொடர வேண்டும். நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு வரீங்க, அதுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பி. இந்த வளையரங்க நான் ஒரு கேள்வியை வச்சு நான் முன் வைக்கிறேன். ஏன்னா போன வளையரங்களை வச்சு எந்த வளையரங்க வச்சோம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு செஞ்ச வேலையை செஞ்சா சுத்தமா பிடிக்காது, ஏதாவது புதுசா சொல்லுங்க, இல்ல சொல்லாம இருங்க, இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம கேட்டு வாட் இஸ் யுவர் பெஸ்ட் இன் யூர் அப்படி கேள்வி கேட்கறேன்னு வச்சுங்க. என்கிட்ட கூட யாராவது நீங்க நிறைய என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார், வாட் இஸ் யுவர் பெஸ்ட் இன் யூன்னு கேட்டேன்னா எது நான் தொடர்ந்து பழகி கொண்டிருக்கிறோனோ, எதை நான் பழகி கொண்டிருக்கணும் அதான் பெஸ்டா இருக்கும். எனக்கு பெஸ்டே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எதுவுமே பழகல, தொடர்ந்து எதையும் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். குழந்தையில என்ன பண்ணும் அப்படின்னா உழுந்து தான் எழுந்துக்கிறோம். அப்ப உழுந்து எழுந்தா நமக்கு தோல்வியே தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உற்சாகமா எழுந்து வேகமா நடக்க தான் முயற்சி பண்ணுவோம். விழுந்து சைக்கிள் கட்டிட்டோம். விழுந்ததுலாம் நமக்கு என்னது அப்படின்னா விழுந்துட்டுமே தோல்வியே தெரியாது. தொடர்ந்து அந்த ரெபிடேஷன் முறையில பயிற்சி செஞ்சு நம்ம என்ன பண்றோம், பெற்றுட்டு இருக்கோம். வாழ்க்கையில எது கிடைச்சாலும் என்னது அப்படின்னா நம்ம முயற்சியாலும் பயிற்சியாலும் மட்டும்தான் பெரியுது. வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் நடக்கணும்னா அது மேஜிக்குமே நடக்காது. சின்ன சின்னதான தொடர் பயிற்சிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா ஒரு சின்ன செயல் கூட, ஒரே ஒரு செயல் கூட நீங்க தொடர்ந்து பழகிட்டே வந்தீங்கன்னா அது என்ன பண்ணும், உங்களுக்குள்ளார உற்பத்தியை உருவாக்கும். வாழ்க்கையில அனைத்து நிலைகளும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை சின்ன ஒரு செயலும் அது தொடர்ந்து பழகி வரும் முறையும் என்ன பண்ணும், உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம வாழ்க்கையில தோல்வின்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முயன்று தோற்று போறோம். தோக்கணும், முயன்று தோற்க வேண்டும், தோற்று முயல வேண்டும், தோற்று முயன்று வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா தோல்வின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில கிடையாது. இந்த பிராக்டிஸ் யாருக்குமே என்ன வரமாட்டது. தோல்வின்ற ஒண்ணு அப்படின்னு நான் வாழ்க்கை ஃபுல்லா தோல்வியே தான் பார்த்துக்கிட்டே ஒரு மனுஷன் சொன்னான்னா அவன் பாதியிலே விட்டவன் அர்த்தம். பாதியிலே பயிற்சியும் முயற்சியும் விட்டவன் தான் தோல்வி அடைகிறான். தோல்வின்ற வார்த்தை கிடையாது. தோல்வினா யூஆர் இன்பெட்டிங் இந்த டிராவல். வாழ்க்கை டிராவல்லையே உங்களுடைய கோல ஏதோ வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல நீங்க இன்பெக்ஷனில் இருந்தா மட்டும்தான், உங்கள் முயற்சியை கைவிட்டால் மட்டும்தான், உங்கள் பழக்கத்தை கைவிட்டால் மட்டும்தான் அது தோல்வி. அப்போ டெஸ்டினேஷன்ல தோல்வின்ற ஒரு விஷயம் கிடையாது. அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொரோனா பேண்டமிக்ல 1.5 வருஷத்துல எல்லா நலமும் பேசியாச்சு. குணம் நலம், உடல் நலம், மனநலம், கல்வி நலம், தொழில்நுட்ப நலம், எல்லா நலத்தையும் பேசியாச்சு. அந்த எல்லா நலத்தையும் பேசிட்டே இருந்தா என்ன புண்ணியம், அதை செய்யணும் இல்லையா? செயலுக்கான ஒரு வளையரங்க. அது எப்படி சிம்பிளா செக்மெண்டா பிரிச்சு தொடர்ந்து பண்றது, பண்ண விஷயமே எது புதுசா பார்வையில செய்யறது, எப்படி அந்த புது பார்வையை நம்ம பணமாவோ பொருளாவோ புகழாவோ மாத்துறது, அந்த ரிப்பிட்டேஷன் என்ற ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மதர் ஆஃப் லேர்னிங் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஒரு மதர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா என்ன, ரிப்பிட்டேஷன் தான். நீங்க தொடர்ந்து விரும்பி செய்யறதையே புது முறையிலும் ஒரு உத்தியோகத்திலும் செய்யறது மட்டும்தான் என்னது அப்படின்னா மதர் ஆஃப் லேர்னிங். ரிப்பிட்டேஷன் இஸ் த கீ டு மாஸ்டரி. ஏதோ ஒரு செயலையோ சப்ஜெக்ட்லயோ வாழ்க்கையிலயோ ஒரு விஷயத்துல நீங்க சிறந்து அதுல மாஸ்டரா ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீ வேணும். அது கீ. The repetition is the key to mastery. அந்த கீ என்ற விஷயம் என்னது அப்படின்னா keep educating yourself. நம்ம வாழ்க்கையில ஏற்கிறது என்ன தெரியுமா, புத்தக பாடங்களை விட வாழ்வியல் பாடங்களை விட அன்றாடம் நம் செயல்ல இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம், நம் பழக்கத்துல இருந்து கத்துக்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையின் கீயா மாறுது. நீ எதை தொடர்ந்து செய்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய். நீ இன்று என்ன செய்கிறாய் உன் வாழ்க்கையாக மாறுகிறது. இந்த நிறைய தத்துவார்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு உரையாளர் அவரோட ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஜெரின், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த டிராவல் மாணவர் ஆசிரியர் டிராவலும் சரி, உங்களோட வாழ்க்கையில நீங்க பணிநிலையில உயர்ற டிராவலும் சரி, நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், மிகப்பெரிய உயர்நிலை அடைய வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பயும் இருக்கு. என்னுடைய உறுதுணை. நான் உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருக்கிறேன். மதஸ்மெட்டிக் பள்ளியோடும் இங்க இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு புது குழுவை பார்க்க போனது உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட். இன்னைக்கு நீங்க தொடர் பயிற்சியிலிருந்து உங்களுக்கு பிரேக், எங்களுக்கு எல்லாம் பயிற்சி. எங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்னது அப்படின்னா உங்களுக்கு தொடர் பயிற்சி முயற்சியில இருந்து உங்க ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து மறுபடியும் நீங்க ஆரம்பிக்க போறீங்க. இன்றைய உரையாளர் தொடர் பயிற்சினா என்ன, அதை எப்படி நம்ம செய்வது, அது எப்படி நம்ம வாழ்க்கை நிலையில மாற்றும், அந்த ரிப்பிட்டேஷனை வந்து நம்ம டயர்டாக எப்படி நம்ம பண்ண போறோம் என்ற விஷயங்கள்லாம் மியூசிக்கலா சொல்ல போறோம். அதான் முக்கியம். அது இசை சார்ந்து, இசைத்துறை சார்ந்து வாழ்வியல் கருத்துக்களை நம்மோட பகிர போறாரு. அவருக்கு நன்றி. ஜெரின் சிராஜ் அவர்களை முறையாக வரவேற்க பள்ளியின் துணை முதல்வர் தீபிகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மதர்ஸ் மார்னிங் சார். மதர்ஸ் மார்னிங்மா, நீங்க இன்றைய உரையாளரை அழைக்கலாமா? எஸ் சார். மதர்ஸ் மார்னிங் ஜெரின் சார். எஸ் சார். திரு ஜெரின் சி ராஜ் அவர்கள் புதுச்சேரி ஆச்சரிய பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் தமது இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்பை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் பெற்றார். லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியின் சான்றளிக்கப்பட்ட இசை பயிற்சியாளராக உள்ளார். கொரோனா ஊரடங்கில் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தரமான இசை மற்றும் இசை உற்பத்தி பயிற்சியை இணைய வழியில் வழங்கும் ஒரு சிறப்பு முயற்சியை எடுத்து மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தனிப்பட்ட இசை பயிற்சி ஆசிரியராக பயிற்சி அளித்து வந்த இவர் 2019ஆம் ஆண்டு முதல் த ஆடியோஃபில் ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங்கில் பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். பல்வேறு பணி நிலைகளை அமைத்துக் கொண்டு இசையில் புதுநடை போட ஆர்வம் கொண்டு இயங்கி வரும் ஜெரின் அவர்கள்
2018ஆம் ஆண்டு முதல் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் யுவன் ரெக்கார்ட்ஸ் இசைப்பட்டறையில் கீபோர்ட் புரோகிராமராக மியூசிக் ப்ரொடக்ஷன் ஃபார் ஃபில்ம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், ட்ரெய்லர்ஸ் மற்றும் பாடல்கள் உருவாக்கும் பணியில் உதவியாளராக ஈடுபட்டு வருகிறார். இரும்புத்திரை, ஜீனியஸ், சண்டக்கோழி 2, கண்ணே கலைமானே, 1945, சிந்துபாத், ஹீரோ, சக்ரா, பிளான் பண்ணி பண்ணனும், டிக்கிலோனா, சுல்தான் போன்ற படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பணியை செய்துள்ளார். சண்டக்கோழி 2 படத்தில் செங்கரட்டான் பாறையிலே என்ற பாடல் மற்றும் டிக்கிலோனா படத்தில் மஞ்சள் கலரு குருவி என்ற பாடல் உருவாக்கத்திலும் பணியாற்றியுள்ளார். சக்ரா படத்தில் ட்ரெய்லர் உருவாக்கத்தில் பணியாற்றியுள்ளார். வளர்ந்து வரும் இசைக்கலைஞராக இசையை அனைத்து ரூபத்திலும் நுகர்ந்து உயரிய இசை குறிக்கோளோடு அன்றாடம் பயிற்சியும் முயற்சியும் எடுத்து வரும் இசைக்காதலன் திரு ஜெரின் சி ராஜ் அவர்களை வாழ்த்தி மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் 148ஆம் தொடர் வலையரங்கில் பேச அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. பெரிய ப்ரொஃபைல் உங்களுடைய நன்றி ஜெரின்ராஜ். இந்த வலையரங்கு உங்களுடைய ஆகுது. இசையாலும் செயலாலும் சொல்லாலும் இந்த வலையரங்கை நீங்க அலங்கரிக்கலாம். ரொம்ப நன்றி, பெருமையாகவும் இருக்கு. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் காலை வணக்கம். தமிழ் ரொம்ப பேசி பழக்கம், அதாவது பேச தெரியும், பட் ரொம்ப லிங்குவிஸ்டிக்கா தமிழ் வந்து இல்லை. ஏன்னா மதர் டங் வந்து தமிழ் கிடையாதுன்றதுனால, பட் 12th வரைக்கும் தமிழ் படிச்சேன்றதால ஓரளவுக்கு பேசவும் எழுதவும் தெரியும் அப்படின்றது வந்து சந்தோஷப்படுறேன். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மாதிரி மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன். ரொம்ப ஃபார்மலாவும் இல்லை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப கட்டாயமா இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு ஸ்பீச் இருந்தா அதை நான் கேட்க மாட்டேன். ஸோ நான் அப்படி பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பவர் ஆஃப் ரெப்பிட்டேட்டிவ் ப்ராக்டிஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அது ஏன் why is it so important? ஒரு மியூசிஷியனா வந்து ஒரு சக்சஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எங்களுக்கு என்னைக்குமே வந்து தெரியக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு ரொம்ப டீப்பான பிலீஃப். ஏன்னா வாட் இஸ் சக்சஸ் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு பாட்டு ஒழுங்கா பண்ண முடிஞ்சா சக்சஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஓகே ஒரு படத்துல மியூசிக் டைரக்டர் ஆயிட்டோம் அப்படின்னா இதுக்கு நடுவுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது 4 பாட்டு பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு காசு கொடுத்து மியூசிக் டைரக்டர் ஆக்கிடுவார் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப தப்பான பிலீஃபா தான் எனக்கு தெரியுது. அப்படி ஏதாவது பவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வந்தாலுமே ரொம்ப ஷார்ட் லிவ்டா இருக்கும் அந்த கிராட்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னோட ரொம்ப டீப்பஸ்ட் பிலீஃப். ஆன் தி அதர் ஹேண்ட், ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வரும்போது அடுத்தது என்ன அப்படின்ற கொஸ்டின் வருது. 2 படம் பண்ணிட்டோம், 3 படம் பண்ணிட்டோம், வேர் டஸ் இட் ஸ்டாப்? இது குவாலிட்டியா இல்ல இது வந்து மெஷர் ஆஃப் குவான்டிட்டியா அப்படின்றதுல வந்து இட்ஸ் அகெயின் ஆர் பிலீஃப். கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்ம இண்டஸ்ட்ரியில் நடந்த விஷயங்களே சிலது பார்க்கலாம். இருக்கும் குவாலிட்டி வைஸ் இன்னைக்கு ரஹ்மான் சார் ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்காரு. அவருடைய கெரியர் ஸ்பேன் பார்க்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் 30 years இன் கவுண்டிங். ஆனா அவருடைய நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து இட்ஸ் வெரி லெஸ். இதே இண்டஸ்ட்ரியில ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இசையமைப்பாளர் திரு இளையராஜா, டாக்டர் இளையராஜா அவர்கள் வந்து 3வது வருஷத்திலேயே 100வது படம் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 33 படங்கள் பண்ணாதான் இந்த இலக்கை தொட முடியும் அப்படின்றதுதான் அனாலிட்டிக்ஸ். ஸோ 33 படங்கள் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு 3 திரைப்படங்கள், ஒன்னொன்னுலயும் மினிமம் அந்த காலத்துல 5-7 பாடல்கள், ஒரு பாடல்களும் 5 நிமிடத்துக்கு மேல இருக்கும். இதை தாண்டி பின்னணி இசை, ராஜாசரோட பின்னணி இசை பாட்டுல இருந்து உருவி வைக்கிறது கிடையாது, அதுக்கு தனியா ஒரு முயற்சி நடக்குது. இன்னொன்னு, இன்றைக்கு இருக்கிற மாதிரி தொழில்நுட்பங்கள் ரொம்ப கம்மி, எல்லாமே வாசிச்சுதான் பதிவு பண்ணணும். அதனால அதுக்கு எடுக்கிற நேரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இன்னைக்கு இசை சம்பந்தமா ஏதாவது ஒரு அறிவு, ஏதாவது ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஒருத்தருக்கு தெரியும், ஒரு பாடல் பண்றதுக்கு ஒரு பிகினருக்கு இந்த காலத்துல மினிமம் ஒரு
2 weeks 3 weeks ஆகுது கம்போஸ் பண்ணி அதை எடிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ப்ராசஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வெளியில வர்றதுக்கு ஒரு 2 வாரங்கள் குறைந்ததாகுது. ஆனா அந்த ஸ்பீட்ல பண்ணா ஒரு மாசத்துக்கு 2 பாட்டு தான் பண்ண முடியும். ஒரு படம் பண்ண 4 மாசம் ஆகும். பின்னணி இசை அப்படி இப்படின்னு போச்சுன்னா 1 வருஷம் ஆகும் ஒரு படம் பண்றதுக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாளைக்கு காலையில ஆரம்பிச்சாருன்னா அன்னைக்கு இரவு வீட்டுக்கு போகும்போது மினிமம் 3 பாடல்கள் உருவாக்கப்பட்டு இசையமைக்கப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு அது மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் முடிஞ்சு ப்ரொடியூசருக்கு போயிடும். ஸோ தேர் வாஸ் அ மெஷர் ஆஃப் குவான்டிட்டி ஓவர் தேர். குவாலிட்டி இருக்கா? இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? அவர் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸ்க்கு போவார். 100 படம் பண்ண இசையமைப்பாளர் கிளாஸுக்கு போவாரா? தெரியாது. அவர் போனார். அவர் 400 500 படங்கள் பண்ணும் போதும் அவர் கிளாஸுக்கு போனார். அவருக்கு ஒரு குரு இருந்தது. ஏன் வருது? பிகாஸ் ஹி அண்டர்ஸ்டுட் நம்ம இன்புட் இல்லாம அவுட்புட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 1 மாசம் 2 மாசத்துல இங்க இருக்கிறது முடிஞ்சிடும். Your brain gets emptied and then you require something to go inside for you to bring out something more. So there's a point of practicing. So it is not a very playing practice that he had, but more of a mental practice, more of a creative practice, and all those things he inculcated. 20 வருஷத்துக்கு அப்புறம் 1970 to 1990 ஒரு 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் ரஹ்மான் சார் வர்றாரு, புதுசா ஒன்று கொண்டு வர்றாரு. Now he is practicing on new sounds. புது சவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது? அவர் பாட்டு பண்றதுல ப்ராக்டிஸ் பண்ணாம புது சவுண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இந்த ராகத்து கூட இந்த ராகம் வந்தா எப்படி இருக்கும், இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் பேக்கிங் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு he is practicing innovation. ராஜா சார் when he practiced on music theory and musical arrangements அவருடைய ஒர்க்ல அது வர ஆரம்பிச்சது. ரஹ்மான் சார் when he started to practice more on bringing new sounds, இன்னை வரைக்கும் அவருக்கு புது சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா புதுசான ஜானர்ஸ், அதாவது ராக் மியூசிக், மெட்டல் மியூசிக், ஹிப்ஹாப், இந்த மாதிரி புது ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதால அவர் அதுல பிராக்டிஸ் ஆயிட்டு இன்னைய வரைக்கும் அவர் பண்ற பாட்டு வந்து ஒரு ஃபோக்குனா இப்படிதான் இருக்கும்ன்ற ஒரு டெம்ப்ளேட்டை தாண்டி தான் வருது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள இருக்காம அவர் இருக்கிறதுக்கான காரணம் பிகாஸ் இஸ் பிராக்டிஸ்ட் டு பிரேக் பவுண்டரிஸ். அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்ற விஷயம், என்கிட்ட இல்லை ஜென்ரலா இன்டர்வியூலே சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனக்கு மியூசிக் தெரியாது அப்படின்றது. அது பார்ட்லி ட்ரூ தான், ஃபுல்லா ட்ரூன்னு சொல்ல முடியாது. பட் அதுதான் அவருடைய பெரிய பிளஸ். அவருக்கு ரொம்ப கிராமர் தெரிஞ்சு ரொம்ப ரூல்ஸ்குள்ள அடங்கிட்டார் அப்படின்னா he won't be able to go out of his nutshell and create something new. So அவர் எப்படி பண்றாருன்னா he goes out, he explores something. ஏன்னா இது தப்பு இது சரின்றதுல அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்லைன்றதால, ஏன்னா அவர் பிராக்டிஸ் பண்றது அப்படி இருக்கிறதுனால அப்படி வருது. இன்னைக்கு அனிருத் வந்து கமர்ஷியல் சார்ட் பஸ்டர்ஸ் கொடுக்கறதுல பிராக்டிஸ் பண்றதால அவர் ஒரு ஆல்பம் வெளியே வந்தாலே 5 பாட்டுமே ஹிட் ஆகுது, 5 பாட்டுமே மில்லியன் வியூஸா போயிட்டு. ஸோ என் ஃபீல்ட்ல இருந்து நான் பார்க்கும்போது மியூசிக் தான், எல்லாரும் படம் தான் பண்றாங்க, எல்லாருமே மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ற ஆட்கள் தான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தனித்தன்மை ஏன் வருதுன்னா அவங்க ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்றாங்க, அது அவங்க ஐடென்டிட்டியா மாறுது. ஸோ திஸ் இஸ் இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கம்மிங் அபவுட் மை லைஃப், நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சு இட்ஸ் வெரி லேட். ஐ ஸ்டார்டட் அட் அரவுண்ட் 9th படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு மியூசிக் படிக்க ஆரம்பிச்சேன், விச் இஸ் வெரி வெரி லேட் when you compare other students who are learning music. நிறைய பேர் வந்து 5 வயசு 6 வயசு 3 வயசுல ஆரம்பிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ மை மியூசிக் லேர்னிங் இஸ் வெரி லேட். அதுக்கப்புறம் ஃபார்மல் மியூசிக் எஜுகேஷன் கத்துக்கிறது அப்ப இல்லை. வீட்டில் வந்து அது ஒரு செகண்டரி எஜுகேஷன் தானே, அது எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப அதை வந்து புஷ் பண்ணிக்கல. தேவர் லைக் ஓகே மியூசிக் படிக்கிற ஒரு கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணி ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க. கீபோர்டுக்கு இவ்வளவு செலவாச்சு, இது போதும், இதுக்கு மேல கிளாஸுக்கு தனியாலாம் செலவு பண்ணி ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாங்க. ஸோ ஓகே ஃபைன், கீபோர்டு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து அப்ப இருந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிதான், கீபோர்டு இருக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம். மியூசிக் வந்து இந்த
ஞானம் வந்து அப்படிலாம் வந்து மியூசிக் பிடிக்கல. மியூசிக் படிச்சா வந்து 4 பேருக்கு முன்னாடி பெரிய ஆளா தெரியலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அப்ப இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே வாசிக்கிறாங்க, நம்மளால வாசிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க. ஐ வாஸ் வெரி லக்கி. அந்த கீபோர்டு அன்னைக்கு இல்லை அப்படின்னா தெரியல, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம போயிருக்கலாம். ஸோ அந்த கீபோர்டு அந்த டைம்ல 9th படிக்கும்போது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த கீபோர்ட் தான், அதுல வந்து வாசிக்கிறது, இது பண்றது, உள்ள ரெக்கார்ட் பண்ணலாம், சின்ன சின்ன போர்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் எப்படி ஆச்சு, இந்த நோட் ரீடிங் அந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு வாசிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப போர் அடிச்சது, டு பி ஆனஸ்ட். அதுல இருக்கிறதே வாசிக்கணும், அதுல இருக்கிறதே பண்ணணும் அப்படின்னு வரும்போது அந்த ப்ராக்டிஸ்க்கான மோட்டிவேஷன் சுத்தமா வரவே இல்லை. ஸோ வாட் ஹேப்பன், ஐ தாட் ரேண்டமா வாசிப்போம் அப்படின்னும் போது ரேண்டமா வாசிச்சேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு பார்க்காம ஒரு மாசம் ரேண்டமா ஏதோ வாசிக்கும் போது ஏதோ நல்லதா நடக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம வந்து மற்றவங்க பாட்டுலாம் வாசிக்க வேணாம், இன்னும் நம்ம மேல போயிட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா தப்புன்னு வாசிச்சாலும் யாருமே சொல்ல முடியாது, நம்ம தப்பா வாசிச்சாலும் அது நம்ம கம்போஸ்ன்னு சொல்லி நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு. சும்மா ரேண்டமா அப்படியே சாங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் பவுண்டரிஸ் இல்லை, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அதுல பாதி தப்பு தான், இன்னைக்கு போய் கேட்ட தெரியுது. டோட்டல் ரேண்டம்னஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பாட்டு அப்படின்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணேன். வீட்டுல அம்மா பார்த்தாங்க, வந்து ரொம்ப பவுண்டரி இல்லாம என்னமோ பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் இதுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்ல வேற வேற தப்பான வழிகள்ல போயிட்டு சம்பந்தமே இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல மெத்தட் ஆக்சுவலா. அங்க எங்க அம்மா வந்து ஒரு மேத்ஸ் டீச்சர், அவங்க வீட்டுல டியூஷன் எடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட அம்மாவுக்கு கீபோர்ட் தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க அம்மா ஃப்ரீயா எடுப்பாங்க, எனக்கு அவங்க அம்மா ஃப்ரீயா கீபோர்ட் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு பார்ட்டர் ட்ரேட் மாதிரி நாங்க எங்க 2 பேர் அம்மாக்களும் டிசைட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போய் கத்துக்க ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபார்மல் மியூசிக் எஜுகேஷன். அதுக்கப்புறமா காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் கிரேட்ஸ் பண்ணணும், ட்ரினிட்டி காலேஜோடைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்ற தாட்ஸ் வந்து போய் ஒரு இன்ஸ்டியூட்ல, பாண்டிச்சேரியில் ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு என்ரோல் பண்ணி அப்பதான் ஆக்சுவலா படிக்க ஆரம்பிச்சேன். ஏன் இந்த இது சொல்றேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து there was some practice. கீபோர்ட் மேல உட்கார்ந்தாலே பிராக்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அது பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் there was no growth there. எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே தான் இருந்தேன். until some accident happen, I discover a new chord or a new sound. அது வரைக்குமே ஒரே ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ் தான், நோ ஸ்பேன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணா பெர்ஃபெக்ட் ஆக முடியுமா, முடியலையே. ஸோ தட் அட் தட் பாயிண்ட் ஐ வாஸ் ப்ராக்டிசிங், பட் தேர் வாஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் மை ஸ்கில். இட் வாஸ் அ வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ் அட் தட் டைம். அதுக்கப்புறம் வந்து ட்ரினிட்டி காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தேர் சிலபஸ். ஐ டுக் தேர் எக்ஸாம்ஸ். அவசரம், 8 கிரேட் இருக்கு, டக்கு டக்குன்னு முடிக்கணும். ஸ்டார்டிங்கே 2 கிரேட் தாண்டி செகண்ட் கிரேடு தான் போய் உட்காந்தேன். செகண்ட் கிரேட் வந்து நல்ல மார்க் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து அப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் இன்னும் ஏறுச்சு. தேர்டு ஃபோர்த்து ஸ்கிப் பண்ணி நேரா ஃபிஃப்த் கிரேட் போனேன். மார்க் அப்படியே கம்மியாச்சு. பாஸுக்கு ஒரு 10 மார்க் மேல வந்து 60 மார்க்ஸ் பாஸ், 100க்கு 72 எடுத்து பாஸ் ஆனேன். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சு. 6th கிரேட் போனேன். வாசிக்கலாம், நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் போனா ஃபெயில். அப்பதான் தெரிஞ்சது நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். என்ன பண்றோம், வாட் ஆர் வி டூயிங், வாட் மிஸ்டேக்ஸ் ஆர் வி டூயிங். ஸோ அந்த டைம்ல மெயின் மிஸ்டேக் வாட் ஐ வாஸ் டூயிங் இஸ், கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ற டைம் ரொம்ப கம்மியா இருந்து மியூசிக் கிரியேஷன் சைடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ரேண்டம் ஆட்களுக்கு வந்து கவர் சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல்ல இந்த காலேஜ் பையன் கூட இல்லப்போ அந்த டைம்ல அந்த எக்ஸைட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ ரேண்டமா வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணி தேர் வாஸ் நோ ப்ராக்டிஸ். ஸோ கீபோர்ட் கிளாஸ்க்குள்ளேயே ஒரு சின்ன ஸ்டுடியோ செட்டப் மாதிரி அவர் வச்சிருந்தார். ஸோ கீபோர்ட் கிளாஸ் போறதே மெயின் அந்த ஸ்டுடியோ செட்டப் ஆக்சஸ் பண்றதுக்கு தான். கீபோர்ட் மேல உட்கார்றதே கிடையாது, அந்த சைட்ல தான் எப்பவுமே உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ விச் drastically reflected on my grade scores. அப்ப தெரிஞ்சது ஓகே, நமக்கு வந்து ரொம்ப சீன் போட ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம லேர்னிங் இருக்கணும், இன்புட் இருக்கணும், அவுட்புட் மட்டும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் which took me in the right direction.
ஸோ அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர்ஸையும் கத்துக்கணும். சாஃப்ட்வேர்ஸ் நம்ம தெரியுன்றதுக்காக ரேண்டமா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட் இஸ் இட்ஸ் ஆக்சுவல் பொட்டன்ஷியல், வாட் இட் கேன் டூ அப்படின்ற ஒரு பாயிண்ட் குள்ள போக ஆரம்பிச்சு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் த ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி போரிங் இன் எனி ஃபீல்ட். லேர்னிங் த ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் ஆல்வேஸ் வெரி போரிங். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்கேஜில இருக்கும்போது ஏபிசிடி சொல்ல தெரியும்போது தெரியாது. இமேஜின் 10 வயசு ஆர் 10th படிக்கிற 15 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஃபார்மல் எஜுகேஷனுமே இல்லாம நம்மளுக்கு ஏபிசிடி சொல்லி தர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா we'll get annoyed, which is very basic for our sustenance, but still we won't like it. So it's similar to every field. Keyboard class வரும்போது I've seen many students notes சொல்லி கொடுத்து அது 1 week 2 weeks போகும்போது they naturally tend to get bored. ஏன்னா it is very basic. they'll be like இது பண்ணி என்ன பண்ண போறோம், பட் அது சப்கான்சியஸ்குள்ள ஏறுற வரைக்கும் அது போயிட்டே இருக்கணும். ஸோ த ஃபண்டமெண்டல்ஸோட மெயின் பெனிஃபிட்டே அதுதான். Unless and until the subconscious has your fundamentals, it is very difficult to use it for your growth. So this is one thing. So coming back to the flow of things, அதுக்கப்புறமா I started making some good samples and stuff. I contacted, நான் ஆரம்பத்துல யுவன் சங்கர் அவர்தான் யுவன் சார் தான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். somehow by God's grace, அது லக்கு தான், pure 100% லக்கு தான். He texted me back saying, can I see your samples அப்படின்னாரு. So I sent him few of my samples. He's like, come meet me at my office அப்படின்னாரு. So அது வரைக்குமே I literally thought the account was hacked, somebody is playing pranks அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. I was doing my final year at college. So அது காலேஜ்ல சொன்னே everybody started taunting. ஏன்னா எனக்குமே I was even not sure about like அவரு தான் மெசேஜ் பண்றாரு அப்படின்னு எனக்குமே கிளாரிட்டி கிடையாது. நான் வந்து சொன்னேன், எல்லாருமே சொன்னாங்க ஓகே மியூசிக் டைரக்டர் அப்படி இப்படி இப்படி இப்படின்னாங்க. ஐ தாட் ஓகே போலாமா வேணாமான்றதான் ஃபர்ஸ்ட் டவுட்டே வந்துச்சு. ஏன்னா பெரிய இடம், நம்ம போய் எப்படியே அசிங்கப்பட தான் போறோம் அப்படின்றது வந்து ஐ வாஸ் வெரி கிளியர் ஆன் தட். பட் ஐ ஜஸ்ட் தாட் ஓகே வை நாட் கிவ் இட் அ ட்ரை. ஒரு அக்கௌண்ட்ல இருந்தா வருது சார், அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு உங்க அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு I got a reason to go there. So I went. போனேன், சென்னை போனேன். I went at his place. இந்த மாதிரி மெசேஜ் காமிச்சேன், வெளியில வாட்ச்மேன்னாரு, அவர்கிட்ட மெசேஜ் காமிச்சேன். அவர் மேனேஜர் கூப்பிட்டாரு, அவர் வந்தாரு, அவர்கிட்டையும் காமிச்சேன். ஒரு வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. ஒரு 5 minutes இருக்கும், டோர் திறந்து அவரே வந்தார். யுவன் சாரே வந்து he was like hi how are you அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல்ல கூப்பிட்டு போய் he showed us his samples, what he was working on அப்படின்னு காமிச்சிட்டு this is the movie I'm working on, will you be able to take it up அப்படின்னாரு. ஒண்ணுமே தெரியாது எனக்கு, ஒரு செட்டப் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அந்த ஸ்டுடியோ ஒன்று சொன்னேன்ல அந்த கிளாஸ்ல, அங்கதான் I was working. It was like I'll give you a 2-minute video அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஜினியர் கூப்பிட்டு இரும்பு திரைன்ற படத்துல இருந்து ஒரு 2-minute கிளிப்பிங் கொடுத்து இட்ஸ் லைக் கோ ஸ்கோர் மியூசிக் அண்ட் கம் பேக் அப்படின்னாரு. ஓகே, படம் கொடுக்குறாரு, எந்த நம்பிக்கையிலன்னு தெரியல, பட் கொடுத்தாரு. ஒர்க் அண்ட் கிவ் ஷோ டு மீ டுமாரோ அப்படின்னாரு. உடனே பஸ் பிடிச்சி பாண்டி வந்துட்டு அந்த ஸ்டுடியோ போய் அவசரம். அது வரைக்குமே எந்த ஒரு வேலையுமே ஹாஃப் டேல பண்ணதே கிடையாது. பட் இது வந்து சூழ்நிலைகளின் கட்டாயம்ன்றதால 1/2 நாள் 2 நிமிஷம் மியூசிக்ன்றது வந்து இது இப்பதான் அந்த ஸ்பீடுக்கே நான் வரேன். ஆக்சுவலா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்பதான் எனக்கு வந்து 1/2 நாள்ல 2 minutes ஆஃப் மியூசிக் ஸ்கோர்ன்றது இப்பதான் அந்த இண்டஸ்ட்ரி குவாலிட்டியில வர்றதுக்கு 2 minutes ஹாஃப் டே எனக்கு ஆகுது. இப்பயுமே அன்னைக்கு என்னென்னமோ பண்ணி அதை மிக்ஸ் பண்ணணும், மாஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏதோ பண்ணி எடுத்துட்டு வந்து அடுத்ததான் வந்து கன்சோல் போய் போட்டு காமி அப்படின்னாரு. கன்சோல்ல போன இன்ஜினியர்கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்து அவரு பிளே பண்ணி காமிச்சார். பிளே பண்ணி காமிச்சோடனே உன்னுடைய ஸ்டைல் நல்லா இருக்கு, உன்னுடைய க்ரூவ் அந்த ஐடியாஸ் வந்து நல்லா இருக்கு, சவுண்டிங் ரொம்ப கேவலமா தான் இருக்கு, அது எக்ஸ்பெக்டட் தான், பட் உன் மியூசிக் ஸ்டைல் நல்லா இருக்கு, பிரிங் யுவர் செட்டப் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ அப்படின்ட்டார். இப்போதான் பெரிய பிரச்சனை. முதல் பிரச்சனை வந்து என்கிட்ட செட்டப் கிடையாது. 2வது பிரச்சனை வந்து நான் காலேஜ் முடிக்கல. டிகிரி முடிக்கலன்னா வீட்டுல என்ன ஆகுன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் பை சம் கிரேஸ் நான் வந்து சென்னையில அந்த டைம்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அது ஃப்ரெண்ட்ஸ் பண்ண சில புண்ணியங்களால மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு 3 months. ஸோ சென்னை வர்றதுக்கான பெர்மிஷன் இருக்கு, ஆனா
அதுக்கான டைம் இருக்குமான்றது ஃபர்ஸ்ட் டவுட்டு. செகண்ட் டவுட் வந்து செட்டப். அதுதான் மொதல் பிரச்சனையே. ஒண்ணுமே இல்லை, பிரிங் யோர் செட்டப் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் தான் சேர்ந்து ஆக்சுவலா போனோம் அன்னைக்கு. நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனும் ஃபுல் டைம் இருக்க முடியாது, நானும் ஃபுல் டைம் இருக்க முடியாது. ஸோ ஃபுல் டைம் அங்க வந்து எங்களுடைய பிரசன்ஸ் இருக்கணுன்றதுக்காக 2 பேருமே சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ வீட்டுக்கு போய் சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து ஒரு மேக் மினி ஒன்று வாங்கி கொடுத்தாரு. கீபோர்டு அந்த மாதிரி அங்கங்க இருந்து பிக் பண்ணி ஒரு 1 வீக் அப்புறம் வந்து செட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். லைக் ஒன் இஸ் பிஃபோர் பீயிங் தேர் அண்ட் ஆஃப்டர் பீயிங் தேர். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு பை த வே டிகிரி இருக்கு, அதனால ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடிஞ்சது, எல்லாமே கிளியர் ஆச்சு. இப்போ வந்து ஒரு பட்டதாரியா இருக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன் இஸ் பிஃபோர் காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ் அண்ட் ஆல் தோஸ் டேஸ். அதுக்கப்புறம் த பிளேஸ் வேர் ஐ குட் கம் அண்ட் ஒர்க் தேர் ஆஸ் அ மியூசிஷியன். ஸோ இதுக்கு முன்னாடி I used to work on the same software. I used to work on songs. I used to work on everything. But there was a very, very drastic difference. இங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1 hour to 2 hours ஒர்க் பண்ண முடியும். ஸோ வீக்லி பார்த்தா இட் வில் பி அரௌண்ட் கிவ் ஆர் டேக் ஒரு 15 hours தான் வந்து மேக்ஸிமம் கிளாக் ஆகும். 15 hours of work தான். But after coming here, காலையில if at all I start by 9 o'clock in the morning, அது நைட் வந்து ஒரு 8 o'clock வரைக்கும் போகும். ஸோ இட் வாஸ் அ சாலிட் பேக்ட் ஒர்க் ஸ்கெட்யூல். எங்க ஒர்க் பெருசா இந்த படத்துலயுமே அவங்களே கேட்க மாட்டாங்க, ஏன்னா தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தே வாண்டட் அஸ் டு பாஸ்க் அண்ட் இம்ப்ரூவ் அவர் சவுண்டிங். ஸோ மொதல் 5-6 months வந்து ஒர்க் இருக்கான்னு கூட கேட்க மாட்டாங்க, வராங்களா போறாங்களா அவ்வளவுதான். ஸோ I could see that improvement in the 3 years of 6 years of music production softwares தெரிஞ்சாவது. அதுல ஃபர்ஸ்ட் 3 years, செகண்ட் 3 years அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 3 yearsல கத்துக்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பேன் இருந்துச்சு. லைக் நோயிங் டு ஓப்பன் த சாஃப்ட்வேர் அண்ட் நோயிங் டு எக்ஸ்போர்ட் ஒன் சாங் அவுட் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து 3 yearsல நடந்ததுக்கும், அதுக்கப்புறமா இங்க ஜாயின் ஆகி ஒரு 3 monthsல அதோட ஈக்குவலன்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் growth நடந்துச்சு. ஸோ த மெயின் ரீசன் ஐ see is it was due to the amount of work I was putting in and the lesser amount of distraction that was around. College time, I'm not saying education is a distraction, but still in the practice time பார்க்கும்போது there was lot of other things that were going around. எக்ஸாம்ஸ் வரலாம், வீட்டில் 10 மணிக்குள்ள வீட்டில் இருக்கணுன்ற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ there were like a lot of things. ஸோ ஈவினிங் ஒரு 7 o'clock ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒர்க் ஃப்ளோக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 7 to 7:30 ஆகும். 7:30 to 8:30, 9 வரைக்கும் தான் அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறம் பேக் பண்ணணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒர்க் ஃப்ளோ தான் இருக்கும். ஸோ மை ஃப்ளோ டைம் வாஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ஹென்ஸ் and the growth of knowledge was also very, very restricted at the beginning. But at the end, during the later third 3 years, later 3 years, அது அப்படி கிடையாது. I can have my flow state as long as I want. I can go home at 11. I can go home at 12. But that rarely happens. காலையில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 6:30, 7 tired ஆயிடும். மூளை it will become very tired. You will feel sleepy. You won't get any creative ideas. That never happened. Like staying 11 வந்து காலேஜ் டைமோடயே நின்றுச்சு. These days it's very rare. It happens when there is work, அப்படி happens. But என்னுடைய personal flow state வந்து அவ்வளவு தூரம் கொஞ்ச நாளாவே போறது இல்லை. So that is one thing. But the growth that I'm seeing is very phenomenal. And the main reason is because the amount of hours I'm putting in. So ஒரு practice பண்ணும்போது there are if you ask me, there are just two things which we should be very much focused on. One is the time that we put in. Time in the sense, the quality of time that we put in. It can be as less, as more. It will depend on person to person, but time is a very important factor. For example, time can be split into various things: morning practice, night practice. It's the time of the day. How long you practice, it is duration of your practice. How long do you take rest, or how often, or how many times you take rest.
which is very, very important. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் taking breaks is a very powerful thing. If we practice for like half an hour, we take a break for 10 minutes, then we practice for half an hour. It is twice as powerful as practicing for 1 hour straight. So this is a very important thing that everybody who practices anything should have in their mind. So taking breaks. So basically time. And the second thing is the environment at which you're practicing, the place where you're practicing. So in the rendu vishayam, it is very, very important while you're practicing. One is the time of practice and the environment at which you're practicing. So why do music directors have a studio? Because they get a concealed environment away from distractions, and they are also not conscious that their sound might disturb others. The person who's practicing drums is very concerned that his sound shouldn't disturb the others. So this is a very important phenomenon that I felt in the music class where I was learning. நிறைய music classes I've seen keyboard students, they'll have their keyboards on and they'll be playing. So the music class உள்ள போனாலே you will hear sounds of keyboards and music and everything. So it is a very chaotic environment there. Main reason why people do it is because மக்களுக்கு தெரியணும் இங்க மியூசிக் கிளாஸ் இருக்கு அப்படின்றதுக்காக most of the teachers they do that. But நான் போன இடத்துல he was very particular on having headphones. Students should bring their own headphones, and he is very particular about the quality of headphones that they buy. So what happened there was, and one more important thing is like he kept a mirror in front of their keyboards. So at every point, the student is very much concerned on how he looks, but not how he sounds. So his mannerisms improved. The way he sits improved. ஏன்னா தெரியுது ரொம்ப crunch பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா he can see in the mirror and observe that he's not sitting properly, and he can sit up straight. And at some points, he might do some mannerisms which were reduced, because a keyboard player is a performer. Once he's on stage, people look and hear him. So it is very important that he maintains a certain sense of mannerism on stage. So adukku ellathukkume there were two things that he kept. One was a mirror in the front and the other was headphones. So the student was very free to practice. Very யாருமே நம்ம வாசிக்கிற தப்பா இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாம they were able to practice, and that increased the amount of confidence and the amount of learning and progress in their students. So that was very important thing that I felt there. So practice sessions, time and environment. Next we'll go a little bit scientific. We'll go into why practice is actually working. So we'll focus on few aspects of human brain. It is not a biology class, obviously. எனக்கு biology எனக்கு சுத்தமா ஆகாதுன்றதால தான் engineering வந்தேன். So we'll go a little bit into the brain. So we all know that brain is made up of two things. One is white matter and the other is gray matter. So gray matter is where informations are processed. We see something and we know that it is a flower because our gray matter is processing that. And the information from our eye is reaching the brain through the white matter. So gray matter is more like a processor and white matter is more like the pathway for informations to pass through. And why gray matter and white matter? Gray matter is called gray matter because it doesn't have, so a neuron which is a brain cell is made up of two parts. One is the cell and the other is called as an axon, which is a long tail kind of a thing. So the cell is more in gray matter because it needs to process more. The cells are more and the axons are very less, right? So that's why the brain's central and the processing portions are called gray matter, because of the lack of axon. And the white matter needs to transmit information from one part of the body to the other, and that is why it is called as white matter, because it has axon. And the reason for the color is because these axons, the tail portion of the brain cell, is covered by a fatty tissue called myelin. So this myelin is made up of fatty tissue, and this myelin is white in color. And because there are more myelinated axons present in the white matter, it gets a whitish color. And the gray matter is fed with a lot of blood capillaries
So it is slightly grayish and pinkish in color. So yeah, blow deeper. It's mainly because we are very familiar with the term called muscle memory. We have seen craftsmen, or we have seen carpenters or blacksmiths. They do a work which is very constant and they're very precise. You can take an example of chefs slicing onions. It's a very fast but a very precise process. Someone who's new with the knife, now I am very rare at using knives. I take in and try something like that. There'll be onions and parts of my fingers in it, because I lack the precision to cut it in the right way. So what makes a chef or what makes a craftsman be very precise about something? We normally term it as muscle memory, but after studying biology, we can be sure that our muscles don't have brain cells or gray matter to have memory of its own. So what does it do? So what happens here is, when you're doing a task, when you're doing a work repetitively, your brain is commanding your hand to do a certain task. So those informations are passing through your axons into your hand. So the nervous system is throughout the body, and the nervous system has axons, and that is through your information is passing through. Now, one process, when we are repeating for enough number of times, what happens is this myelin layer around the axon, it gets thickened. It gets denser and denser and denser, and it is more like an insulation. So when it is totally insulated, it is away from other sorts of distractions and stuff, and the information from the brain can pass out very easily to the part of your body. For example, I practice playing a chord or an arpeggio pattern or whatever in music. I do it enough number of times in the right way, I'll get the hang of it. I'll be able to do it much faster. There's one more thing. If you play it wrong, then that also gets into your brain. That becomes your muscle memory. If you learn to play it wrong, then you will be perfect at playing it wrong. So those are the two aspects of practice. So this is why quality practice is very, very important when it comes to repetition. If you practice the wrong thing for quite number of times, then we'll be very comfortable doing a wrong thing or a wrong move on the keyboard. So this is the reason why quality is important as much as quantity is important. Uh, now, we look at few aspects which are very important to the process of repetitive practicing. There are few tips that you can take up that might help you in your repetitive process. The first thing is, plan your practice before you do it. Plan it out. Make a mental picture of what you're going to do, what you will be doing during the practice session. Next, practice it. Physically practice out what you've planned. Take a small break, analyze what you've done, check if you have made any mistakes. If you have made mistakes, try correcting them, practice them again, and then make the necessary changes, evaluate, and then you go on a path of improvement. So once this evaluation part is done right, then the improvement is also done right. If the evaluation part you find mistakes, if you don't change your practice patterns, you will again keep doing the mistakes, and what happens? You will learn the wrong thing. Now, there was this experiment conducted on basketball players wherein they were split into groups of 3. So the first group were not allowed to practice. They were all kind of intermediary players. They are not professionals, but they were intermediary players who knew the basics of basketball. So the first group weren't allowed to practice. The second group were allowed to physically practice, and the third group, the interesting group, were asked to sit in a place and imagine how throwing a ball would be, or how throwing a 3-pointer from the middle would be. So they were asked to mentally practice what their physical moves were. So what happens here is, it is your brain that is actually doing a lot of the work when you are doing a sport or a craft or an art.
So what happened is when they finally looked at the results, the people who didn't practice, they improved like very less. They improved like say 10% or 11%, something like that. And the people who practiced physically, for example, they improved like 60%. And the people who practiced in their brains significantly improved up to 58%. And few of them were as good as the people who actually practiced. So here is where the fundamental knowledge that we gather during the initial stages are very important. So as said, when learning music or any other art form or anything, it is very important that we get the fundamentals inside our head. So the brain is strict when you are mentally practicing that you're actually practicing, because your subconscious knows the fundamentals. It is throwing out the fundamentals to the right place, and your brain is getting the fundamentals and it is improving inside. So there what happens is like, so this is called as practicing with vivid details. So you imagine the ball in your hand, you imagine tapping it on the floor, you imagine the angle at which you're going to throw, you imagine the distance between you and the uh, basket, and every single detail is calculated inside the brain. You imagine the weight of the ball, you imagine what happens when you hit it wrong, you imagine how it would come out and fall, and you also imagine how gratifying it is for you to actually score a 3-pointer inside the basket. So all these details are very vividly calculated inside your brain. So the brain is strict that you have actually practiced, and this happens with musicians also. So what we do is we practice a lot, and before we actually go out to perform, you won't have that mindset to set up your keyboard and then play and see what they're going to play. So what we do is backstage, we try to play those songs with details inside our head, and that actually helps, that actually improves, because you train your fingers through your brain to go and hit at the right places at the right time. And uh, the brain is strict. The brain thinks that you've physically practiced something, and then when you go out and play, you improve to a very significant level, and you can literally see the growth happening inside you. So this is where the quality is very important. And here, when you're practicing inside your brain, your distraction is also very, very less. Uh, and frequent repetitive practice have seen some statistics for you. So it has seen improvements of 26% in games, 21% in music. Games in the sense which involve brain work like cards or chess, things like that. 21% in music and 18% in sports. The reason why games is very more is because it involves more of brain work. Music involves comparatively lesser brain work and lesser physical work, and sports involve even lesser brain work and a lot more physical work. So, but still you find improvement. So the few steps of practicing are plan, practice, evaluate, and improve. So these are the 4 stages of a quality practice session. And use distractions, healthy distractions when you want to take break, uh, like reading a book or something in the middle of your practice sessions, which help your brain to think something else. And when you come back, you're again fresh at what you're doing. So these are healthy distractions that you can use uh, in between your sessions. So I would like to tell a small experience that I had with my class. So what happened was like, I was teaching students at their places, at apartments and stuff like that. I go teach small kids keyboard. Uh, I love kids and I love teaching and I love music. So that was one thing which had all the 3 together. So I thought, why not? And I was teaching small kids, like first standard to fifth standard. That was my age group of my students. So I was teaching them, and Corona was inside India by, I think, February or something. I think a bit earlier than that. February it started spreading a bit. By March, everybody was a bit scared about the infection, and so I stopped going to their places. I stopped visiting their places, and I shifted to the online medium. I think by March first or second week, I shifted my classes online. That's when I started Zoom. I think I'm one of the pioneers in India using Zoom. I don't know if I'm right, but
Zoom was very convenient for me. I could share my software sound through Zoom. So those were benefits of using Zoom. So I was using Zoom. And initially I was taking 40-minute sessions because that's what Zoom offers for free. I was taking 40-minute sessions for students on particular day. So on Monday, there'll be 2 students attending 40 minutes of sessions. And Tuesday, another 2, Wednesday, another 2. I had 10 students. So I used to take 40 minutes for 5 days. Saturday and Sundays the break. And it went on for like two months till April end. It went on till April end, beginning of May 2020. It went on like that. And then I was bored, first place. Students, I assume they were bored, 40 minutes staring at the computer. And I also thought, as a responsible teacher, that it was not a very good thing for students to sit in front of computers for such long times because they were already spending hours on their computers for their school. So I thought they come to music for to look at it as a hobby and recreation. And I'm not supposed to bring the same school curriculum back into it with 40 minutes of class and strict terms and stuff like that. So what I thought, let me try taking 5 minutes. And the parents were very skeptical about it. They were like, we pay you so much of fees and you just take 5 minutes of class. I was like, okay, I'm planning to take 5 minutes every day on all 5 days for everybody. And they at first thought maybe this fellow is bored taking 40 minutes class and he's lazy. But I had this small instinct inside me that it might improve their quality of education. I didn't know then that it might, but I just thought, let me do it and see. So I started taking 5 minute sessions. So everybody attends class every day. They have 5 minutes. Some people attend at 9:30 in the morning. Some people at 10. Some people at 1 o'clock in the noon. Some people 2, 2, 3, 4, and it goes on. Like it started at 9 a.m. and it went on till say 6:30, with just 5 minutes for every student at different parts of the day. So my work was very much less. I was very comfortable. I just had to take up my phone, log into Zoom, look at what they're playing, tell them what their corrections are, ask them what to practice next, hang up. Very easy. So it went on. So it went on for a month. And that's when I saw a very drastic change. They completed one music uh, portion is called as a piece, or one song which they have for their exams called as a piece. And they were completing one piece in like 2 months because they're kids and it is a bit difficult for them to grasp certain things, and the pieces had their own difficulties for their age. They were completing one piece in 2 months, and I was very shocked at the end of the third month where they were attending 5 minutes every day. They almost completed 1.5 pieces in the span of 4 weeks, which was really, really astounding for me. And I never expected that type of. I just wanted for them to reach a point where they don't go below the speed of 40-minute classes. I didn't want them to finish one piece in 3 months. Then the parents would blame me. They'd be like, you were getting 2 months fees for one piece. Now we're getting 3 months fees for one piece, still doing lesser work. Then why should we pay you? So I didn't want that to impact like a class as a business. So I have to think. So how much ever loving teacher I am, I also have to think about the logistics and the uh, revenue of my classes. So I was very doubtful of certain things. But then when I saw this, I was like, I was happy. I was very glad that something good happened. Then is when I began to think what was the actual reason. So what the main reason is because it was a very consistent practice, right? So if you take up 5 minutes every day, it was still lesser than 40 minutes a week. It is just 25 minutes a week. And the plus point of that was they were practicing 5 minutes every day, not 40 minutes in one week. So what happens when they practice 40 minutes one week? They practice for the first 10 minutes, next 30 minutes, they're bored of what they're doing. They just repeat it, look at the watch, and they wait for that 40th minute to come, and they'll be like, sir, it's 40 minutes, I'm going. That was the attitude of every student when there was a 40-minute class. So when it was 5 minutes, they were like, I say then the class is over. They're like, can we stay for another 5 minutes? Okay. You want to practice? Stay in the class. Practice another 5 minutes. They were very
uh, sad that the class is ending, because they loved it, and they were seeing their growth, because they had their fundamentals already inside them, and when they were practicing, they were able to finish really fast. And now I have 2 to 3 students who finish one piece in a week, which is actually 4 times they are not, it's like 8 times their initial speed of finishing pieces. I'm not saying just the speed, but the quality is also improved. They make very lesser mistakes, they are more confident, they love the class more, they their parents are very happy. They're like, I saw my daughter like morning, I asked her to brush the teeth, she brushed and she's sitting on a keyboard. They're happy because they have that interest, they have that motivation to do. The reason? Because they're consistent and they see their growth, and when they see their growth, they are more happy on what they're doing. So that is what every teacher wants. A teacher wants the students to improve on his own and not to coax him with something. So a consistent practice session, a consistent learning session improves to a considerable amount. So 40 minutes when they were practicing, they had their peak on the first day. It deteriorates along the week, and next week when they come, they see this thing as a new thing again. And when they see this as a new thing again, they have to practice again to reach to that level, and it takes another 10 minutes to reach to that initial level, and then another 30 minutes to go a little bit above that. So the growth is sudden, and the fall is also happening. So when it is a very consistent 5 days a week session, there is like a very minor growth, but it builds upon each other. It builds upon each other. On Friday, it has reached a peak. Saturday and Sunday, because they have practiced playing for like just 5 minutes, Saturday they are naturally they naturally tend to go sit on the keyboard and uh, play something. So they have their motivation. Sunday, nobody needs to ask them. They themselves go and sit on the keyboard to practice something. So Monday when they come, because Monday they want to play and show me something. So I give a bit more work on Fridays, so that Monday they're more motivated, because I tell them on Fridays, you have 2 days of holidays. I know you'll be bored, so I'm just giving you like 2 lines extra for you to practice. And they're like, yes. And Monday they want to show me that they've played 2 lines. And I know it's a bit difficult. Monday they won't be able to play. I give them portions like that. So it'll be like 3 days of work in 2 days. But they played really well on Monday, because they want to show that they can play. And when nobody is forcing, they have that inner motivation to come and play. So when somebody is forcing, they feel like they're forcing me and I won't do. So kids have a bit of rebelliousness inside them, which I'm trying to break. And I'm proving consistent practice will increase their attention span and improvement. So now I'm very happy to say that most of the students finish at least 2 pieces in a month. I'm very happy for that, and glad that I took out some risk to find out a very good thing happening to me. Now I'm comfortable, they're comfortable, parents are comfortable, everybody are comfortable. My class session is just a very easy thing now. You just have to log in, talk to them for 5 minutes, hang up. And then after an hour, another student comes up, log in, talk for 5 minutes, log out. So it's a very smooth experience, just because I brought in consistency into their practice. And one more thing, what I say here is, what happens when you practice wrong? When you practice wrong, you are taking in a lot of negative things inside your head. A negative, not negative as such, a lot of wrong things inside your head, and you get good at it. Now, why music is so important, and why music practice has to be made really in a careful way? It's because it has something to do with your brain. So we all know that your uh, left brain has your language, has your analytical skills, mathematics, statistics, all the facts, everything is inside your left brain. And your creativity, your innovations, your arts are all there inside your right brain. It is not strictly everything in the right, everything in the left. Language is an exception. Language is strictly on the left, but all the other things, more concentrations are on the left and right hemispheres, respectively. So what happens when you learn music? So what is happening while you're learning music? When you're learning music, your brain, your left brain will know the rules of your music, will control your
hands accordingly. Will control your musical theories and stuff like that. The piece, the score, and whatever you're seeing, everything is decided by your right brain. And there comes this point where you can improvise what you're playing. You can beautify what you're playing. You can bring in your creativity into what you're playing. So that happens in the right brain. So when a performer is playing music on a stage, when he's getting praises, and when he's performing his best, the left and the right brains do totally different jobs at the same time. So what happens at the time is there is a lot of communication happening between right and the left brain. When you're speaking a language, it is mostly your left brain that is doing the job. Because when you're speaking, we are not that creative when we are speaking. We're just using what our brain says, take up words from the vocabulary of your left brain, and then throw it out. You think in a language, you speak in a language, very easy process. One side of your brain is more concentrated in its working. Now, when you're doing music, when you're playing music, it's not, it also to some extent happens when you're listening to music, but playing and practicing music is more. So what happens? There is a lot of communication happening between the right and the left brain. And we saw one important factor earlier in the session, that when a lot of information is passing through your axons, your myelin sheets get thicker and thicker and thicker. So between your right and your left brains, there is one mass of white matter, which is called as the corpus callosum. It is more like a bridge between the right and the left brain. It has been scientifically proven that musicians have a thicker and a bigger corpus callosum. So what happens here is your interbrain communications are improved significantly. Your left to right brain communications and the right to left brain communications are improved very significantly. There is this very old situation wherein disorders like epilepsy and stuff like that formed at one part of the brain. And the solution to that was they had to remove the corpus callosum so that doesn't spread to the other part of the brain, so that the patient doesn't experience epilepsy on both sides. Like we all know that one part of the body is predominantly controlled by the opposite side of the brain and the other part is controlled by this side of the brain. So this is one interesting thing that happens with human body. And because epilepsy normally happens to one side, the corpus callosum was surgically removed for few patients so that it doesn't spread to the other part and causes more discomfort to the patients. And there was this very unique experiment that they conducted. They asked their patients to look at a flower using their left eye with their right eye closed. So we all know information from this side passes to this side of the brain. So left eye meaning goes to the right brain. Right brain doesn't have language. Left brain has the language, right? So they showed them the flower and asked them what flower it is. They don't know because the left brain hasn't received the image of the flower, so it doesn't know to process what flower it is. They're not able to name it. They know it is a thing, they know it is what, but they can't name it because the inter-brain transfer is not happening because the corpus callosums were removed for a medical reason. So this experiment clearly proves that brain needs intercommunication between the left and the right brains. And I'm not saying this because I'm a musician, but music has been that one art which is found to increase this interbrain communications the greatest among all the other forms of brain exercise. So that is one, like I'm just boasting about music because I'm a musician, but that is a fact for you to know. Now we look at very few methods of effective practice and how to get information stored inside your brain so that you'll be able to do it better during a practice. So for nice practice, for a good practice to happen, we should be good at grasping stuffs. We should be good at remembering things. So how do we remember things? We remember things through 3 to 4 ways. One is a visual method. So as a musician, I'm just giving a few insights on how musicians learn music. One is the visual method. Musicians look at the score. You can't really memorize all the notes on this on the paper. So you remember patterns. Okay, this goes up, this goes down. Okay, you remember this is like this, this is like this. You know what? You play it. You also visualize the position of your fingers on a keyboard, the shapes at which your fingers are. You get those informations, and that is your visual memory. Second thing is oral memory or auditory memory or listening skill. You listen to songs
you know how a note sounds, you know how a note shouldn't sound, you know how a musical chord is wrong when it sounds wrong. So these are auditory skills. The third thing is analytical skills. So everything what I'm saying can be used in any field. For example, in studies, you can look up visually for certain objects, certain things, certain words. There are people who look at words, they remember the word structure. If you suddenly ask me what is the spelling for something, the rate at which I would answer it would be lesser if I saw it on paper. I can recognize spelling mistakes on paper very, very quickly because that is a visual representation. You write COLOUUR, you write on a paper, it's very evidently known as a mistake because you're not used to seeing color as in that spelling. So that is the visual learning that we are having. Oral learning is again different auditory means of learning. Analytical learning, we split up many points into abbreviations and stuff like that for us to remember very quickly. So that is another way. So these are the three to four ways wherein learning is happening at a very efficient pace. So to sum up my whole speech, repetitive practice and learning music is very coexisting. Repetitive practice needs quality and quantity at the same time, but more importantly, one key point that I would like to share with you is practice alone doesn't make anybody perfect, but only a perfect practice can make anybody perfect. I would love to thank my head of the department, Dr. Thirumalai Vasan sir, for giving me this opportunity, and Mr. Satish, who's also my lecturer. He has taught me for I think 3 semesters. I'm right, I'm sorry if I'm wrong. I think 3 semesters, yes. Yeah. He taught me the most difficult subject, DSP, and I cleared it in the first go. No. Yeah. So thank you for that. Thank you for this opportunity. I'm very grateful. You gave me a very productive distraction from the not strenuous, but the repetitive music job that I'm doing. Hope I was able to share some insights. Half of these things are inspired from a lot of books, a lot of people, and a lot of experiences that I've had. And I'm grateful for all these things to happen in my life. Thanks once again. Yes. Thank you very much. சூப்பரான சம் அப். ஆக்சுவலா ஒரு தீமும் முடியும் போதும் டாக் முடியும் போது ஐ யூஸ் டு சம் அப். அப்ப இப்ப எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டு உங்க உரையை நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு சம்மரி கொடுத்துட்டீங்க. அதுக்கு வித்து குறிப்போட நான் சொன்னது பேசுனது எல்லாமே அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுடைய சாராம்சம், நான் படித்த பல புத்தகங்களின் சாராம்சம், என்னோட சுத்தி இருக்கிறவங்களுடைய அவங்கள்ட்ட வந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கோர்வையா சேர்த்து சம் இன்சைட் நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளவு கோர்வையா, இவ்வளவு சூப்பரா, யதார்த்தமா, அழகா ஷேர் பண்ற ஒரு ஜெரின். வெரி ஹாப்பி. ஏன்னா அவ்வளவு நம்ம பிராக்டிசஸ் வரும்போது மட்டும்தான் இதெல்லாமே எந்த ஒரு சல்லனமும் இல்லை, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை உங்க டீம்ல. ஆனா நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா பை இன்டென்ஷன் யூ டிடன்ட் டெல். ஆனா நீங்க சொன்னது எல்லாமே என்னது அப்படின்னா ரொம்ப கிளியரா இந்த இந்த டைட்டில் the power of repetitive practiceல இந்த crowdக்கு என்ன கொடுக்கணும்ன்றத அழகா ஜூஸ் போட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க. வெற்றினா என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு பை லக்லயோ இல்ல பை சான்ஸ்லயோ இல்ல உழைப்பிலயோ கூட அது வந்தா வெற்றி கிடையாது. நீங்க ஆரம்பிக்கும் போதே வெற்றினா என்ன, வின்னுனா என்ன, ஒரே விஷயத்துல நடக்கிறது வந்து வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த குவாலிட்டி வெர்சஸ் குவான்டிட்டி மேட்டர்ஸ், அது கூட எப்படி குவாலிட்டி எப்படி மீட் பண்றது, அது குவான்டிட்டி எந்த இடத்துல வேல்யூ பண்ணுன்ற மாதிரி அந்த லேர்னிங்க்கு எவ்வளவு 100 படங்களுக்கு அப்புறம் கூட என்னது அப்படின்னா கத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருடைய தனித்துவம், அவங்களுடைய சக்சஸுக்கு அவங்கள கூட அனலைஸ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. வெளியில இருந்து ஒரு மியூசிஷியனா ஒருத்தருக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அவங்களுடைய இமேஜ், அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு சூத்திரம், அதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அழகான ஒரு டிராவல், அந்த டிராவல் அவங்க அதை பத்தி எங்களுக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவுமே பிராக்டிஸ் வரும்போது சாதா பிராக்டிஸ் பண்ணாதீங்க, பிராக்டிஸே பண்ணல கூட ராங்கா பிராக்டிஸ் பண்ணாதீங்க. பிராக்டிஸ்ல என்னது அப்படின்னா குவாலிட்டி பிராக்டிஸ், கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் மேட்டர்ஸ்.
அதை எப்படி பண்ணணுன்றதுக்கான வழி, அதுக்கு சூழல், நேரமும் சூழலை நம்ம எப்படி அமைச்சுக்கணும், அமைய வேணும். எதுக்கு மியூசிக் டைரக்டர்லாம் எப்பயுமே எவ்வளவு இடம் இருந்தா கூட ஸ்டுடியோல கிடக்குறாங்கன்றதுக்கான ஒரு வழி டிஸ்ட்ராக்ஷன் விளக்குறதுக்கு, எல்லாத்துக்கும் அது எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிளான், பிராக்டிஸ், எவாலுவேட், இம்ப்ரூவ்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அதுக்குள்ள மென்டல் பிக்சர் எல்லாம் அழகா கொண்டு வந்தீங்க. எப்படி எல்லாருமே இது பண்றது இல்ல. எப்படி நம்மளுக்கு ஒரு படம் போடுறதுக்கு ஒரு ரப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம் வேணுமோ அது மாதிரி கூட யாரும் பிளான் பண்றது இல்ல. யாரோட வாழ்க்கையை வச்சு யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாங்க வச்சு ரேண்டமா எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த ரேண்டமா கட் பண்ணிட்டு எப்படி நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வர்றது, அந்த சிஸ்டத்துக்குள்ள ரேண்டம் வைஸ் எப்படி நம்ம சக்சஸ் பண்றது. நம்ம சிஸ்டத்துக்குள்ள எவ்வளவு ரேண்டம் பொருளை ஜெயிச்சிரும், ஆனா ரேண்டமா இருந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ண முடியாது. அது மாதிரியான செய்திகள் எல்லாமே சொல்லி ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது 5 minutes ப்ராக்டிஸ் உங்க செஷன் வெற்றி பெற்றீங்க இல்லையா, அது உண்மைதான். 50 நிமிஷம் தான், கடைசி 10 நிமிஷத்துல பையன் எதிர்பார்த்துட்டே இருப்பான். 5 நிமிஷம் கிளாஸ்லாம் என்னது அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்றீங்க. வெரி நைஸ் ஸ்டார்ட். அதுவும் இந்த மாதிரி பேண்டமிக்ல ஆனா இதுக்கு எதிர்ப்பு அதிகம் தான் வரும். பே பண்றவங்க சைட்லோ பேரண்ட் சைட்லோ 5 நிமிஷத்துல இருந்தா ஒரு சின்னோட கதை கூட பேச முடியாது. ஒரு சினிமா பாட்டு நேரத்தை கூட நீங்க சொல்லி தர மாட்டீங்களா என்ற மைண்ட் செட்டை நீங்க பிரேக் பண்ணீங்க பாருங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க பேசிட்டீங்கல்ல, எதிர்காலத்துல உங்களை இது மாதிரி உட்காந்து ஃப்ரீயா உட்கார வச்சு பேச முடியுமா, இவ்வளவு ஈஸியா இவ்வளவு ஃப்ரீயா ஷேர் பண்ணுவீங்களான்னு தெரியல. அந்த டைம்ல இதெல்லாம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம். அப்பயும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படும். தேங்க்யூ ஜெரின். தேங்க்யூ ஜெரின், வெரி ஹாப்பி ஃபார் யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 4 வருடங்கள் நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கு. அந்த 60 seconds to fame ஒரு சின்னதா ஒரு எபிலிட்டி ஃபவுண்டேஷன் ஒரு மூவி கிரியேட் பண்ண முடியல, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எல்லாமே இருக்குல்ல. வெரி குட், வெரி ஹாப்பி. நல்ல டிராவல் உங்களோட. கடவுளுக்கு நன்றி. உங்களை மாணவனாவும் காட்டி இப்போ ஒரு மியூசிஷியனாவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல நீங்க வளர்ச்சி அடையணும். நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ செஷனுடைய டிஸ்கஷன் ஃபோரமுக்கு போயிடலாம். ஓகே. இப்ப இங்க இருக்கிறவங்க என்னது அப்படின்னா டவுட்டோ இல்லாட்டினா அந்த செஷன் எப்படி இருந்ததை பத்தியே சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளீட்டான ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ். எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் வேணும், பெஸ்ட் பிராக்டிஸ். ஆனா பிராக்டிஸ்க்கே பெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. முத்துகணேஷ் எல்லாம் எனேபிள் பண்ணுங்கப்பா. வணக்கம். வேல்முருகன் ஐயா இணைஞ்சிருக்கிறீங்க. மாதவன் ஐயா, புகழ் ஐயா, வெரி குட். மாதவன் ஐயாவோட நம்ம இந்த வலையரங்களுடைய செஷன் கருத்து செஷனுக்கு போயிடலாம். வேல்முருகன் சார், நீங்க வேல்முருகன் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. தெரியுதா? வணக்கம். தெரியுது. கிளாஸ் கடைசியா தான் இப்பதான் வந்தேன் நானு. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. என்ன ஏதுன்னு இப்ப தெரியல, என்ன பேசணும். சரிங்க சார். நீங்க வலையரங்க யூடியூப்ல பாருங்க, வலைவழியில பாருங்க. இது இசை சார்ந்த ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. நீங்க தெருக்கூத்து கலைஞரா? ஆமா ஆமா. வணக்கம் 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 ஐயா. கண்டிப்பா நீங்க பாருங்க, பயனுள்ளதா இருக்கும். அந்த தொடர் பயிற்சி எப்படி முயற்சி பண்றது, ஏதாவது ஒரு கரு எடுத்து அதுல எப்படி நாம பயிற்சி முன்னி வாழ்க்கையில ஜெயிக்கிற மாதிரி இந்த டைட்டில் இசை சார்ந்து பேசினாங்க. நன்றி ஐயா, உங்களோட வருகைக்கு நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். நீங்க யூடியூப்ல பாருங்க. வகுப்புல இருக்கலாமா, வெளியே போயிடணுமா? இருக்கலாம். நீங்க கேட்கலாம், பகிர்வுல கேட்கலாம். மியூட் பண்ணிக்கிட்டு நீங்க இருக்கலாம். மத்தவங்க பகிர்றதெல்லாம் நீங்க கேட்கலாம். மியூட் பண்ணிக்கங்க. நன்றி சார். நன்றி. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி ஜெரின். இப்போ நன்றி 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 ஜெரின். இந்த பக்கத்துல என்னது அப்படின்னா, நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய தெருக்கூத்து கலைஞர்கள் ரொம்ப சூப்பரான சில செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கலை இருந்தா கூட அவங்க எல்லாமே இது மாதிரியான இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்க மைண்ட சும்மா போட்டு வச்சுக்கங்க. எதிர்காலத்துல அவங்கதான் சார் தேவையா. தேங்க்யூ. மத்த எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க மேம். தேங்க்யூ. மாதவன் சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஜெரின் சீராஜ் பேசியிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஜெரின். நான் பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். ஒரு எக்ஸலண்டான கான்வர்சேஷன் இன்னைக்கு இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் அந்த ஒரு செக்மெண்ட் ஃபுல்லா பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் நீங்க கொண்டு வந்து இது வரைக்கும் யாருமே இது மாதிரி பண்ணலை. அது கம்பைல் வித் இந்த தொடர் பயிற்சிக்கும் அட் த சேம் டைம் உங்க ப்ரொஃபஷனலுக்கும் மிங்கிள் பண்ணி கொண்டு போனது வெரி அட்ராக்டிவ் ஒன். வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நல்ல மேல வரணும். கண்டிப்பா பாண்டிச்சேரியுடைய பெருமையை கொண்டு வர மாதிரி ஒரு பெரிய வேர்ல்டு வைடு ஒரு மியூசிஷியனா வரணும். அதை நம்ம பார்க்கணும் பாண்டிச்சேரியில இருந்து. சார் 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 ஒரு விஷயம் ஒண்ணா பகிர்ந்துக்கிறேன் சார். இந்த தம்பி கிட்ட நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி ஆந்தம் எழுதி கொடுத்துருக்கேன் சார். புதுவை இதுக்குடைய இல்ல சார். புதுவை தேடனா எல்லாமே தப்பு தான் இருக்குது. அதனால புதுவை எழுதி கொடுத்துருக்கேன் சார். மியூசிக் போட்டு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் சார். புதுவையுடைய புகழ் மட்டும் போட்டுற மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், புதுவை எழுதிருக்கேன் சார்.
பாண்டிச்சேரி ஆன்சர் எழுதியிருக்கேன். பாண்டிச்சேரி ஆன்சர் வந்து ஜெரின் சார்கிட்ட கொடுத்த என்னுடைய மாணவரா இருக்கும்போது டிசியா இல்லாத போது நான் கொடுத்தேன் சார். கொடுத்து ஒரு 3-4 வருடங்கள் ஆகுது சார். கண்டிப்பா தேடி பாண்டிச்சேரி ஆன்சருக்கு மியூசிக் போட்டு தருவாருன்னு ஜெரின் அதே ஒரு பக்கம் மைண்ட்ல போடுங்க. மியூசிக் டிஸ்ட்ராக்ஷன் வேணும் போது போடுங்க அதை. கண்டிப்பா சார். ஒரு டிவி ஷோல நான் பார்க்கும்போது இன்னும் வெளிவராத முத்துக்கள், இன்னும் பிரபலம் அடையாத பலவிதமான செலிபிரிட்டிஸ் வந்து இன்னமும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு டிவி சேனல் வந்து காமிச்சிட்டே இருக்குது. நேற்று கூட அந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்தேன், ஒரு நாதஸ்வர வித்வான். He is having 50 students. ஸோ ஜெயின் வந்து இன்னைக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேர்ல் தான், அவங்க எல்லாமே மேலே வருவாங்க. பட் இந்த மெயின் டைம் வந்து ஜெரின் வந்து மேலே வரணும், அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசை. அவர் வந்து நல்லா மேலே வரணும். ஸோ என்னுடைய ஒரு இதை நான் இந்த ஒரு வலையரங்கின் மூலமா நான் ஷேர் பண்றது, இந்த தொடர் பயிற்சியை நான் விடாம ஒரு கிட்டத்தட்ட என்னோட பப்ளிக் லைஃப் நான் வந்ததுலேருந்து நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். த சேம் டைம் நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 minutes கான்செப்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5 minutes கூட கிடையாது, 1 minute கான்செப்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 minuteல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட யோகாசனம் பண்ணுவேன். என்னுடைய யோகாசனம் நாட் ஃபார் ட்ரெடிஷனல் கிடையாது, என்னுடைய நானே பண்ணுவேன். ஈவன் வந்து டான்ஸ் கோரியோகிராஃபிங் எனக்கு நானே பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஆன் 1960 கோரியோகிராஃபி ஸ்டெப்ஸ். அதை நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்டெப்ஸ்லாம் இப்போ ஆட முடியாது. ஸோ அதுல இருந்து எடுத்து எனக்கு நானே என் லைஃப் போர்டி கூட பர்டிகுலர்லி லைக் கொரோனால இது மாதிரி அஃபெக்ட் ஆனது. நான் வெளில போய் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்களை மாதிரி தான். பட் நானே வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் திங். ஸோ அந்த கன்சிஸ்டன்ஸா, அந்த பர்சிஸ்டன்ஸா நான் என்னுடைய பயிற்சிகளை பண்ணும்போது எனக்கு நானே என்ன நான் பூஸ்டப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ஒரு நிமிஷமா, ஏன்னா இது என்னுடைய ஒரு வெல்விஷன் சொல்லிவிட்டார், சார் நீங்க 5 நிமிஷம் பண்ணாதீங்க, 1 நிமிஷம் உங்களால பண்ண முடியுமாட்டாரு. உடனே என்ன பண்ண, நான் 1 நிமிஷத்துல வந்து ஒரு இன்ட்ரோ என்னோட வீடியோவை ப்ரொமோட் பண்ணி கொடுத்தேன் என்னுடைய பத்தி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சு. பட் இன்னும் பெருசாகல. பட் என்ன பத்தினா நானே எனக்கு கொடுத்த ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொமோ, நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பத்தி. இந்த 1 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆச்சு எங்களுடைய நெட்வொர்க் உள்ளார. ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுத்த அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரியலி ஆசம். அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. ஏன்னா 40 minutes போர் அடிக்குது, அது ஏன் பார்த்து. ஸோ அந்த 5 நிமிஷம் பார்த்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அது தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா. ஸோ அதை கண்டினியூஸா பண்ணும்போது இன்னும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேணா உங்ககிட்ட வரலாம், எவ்வளவு பொருள் லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து அவங்க வந்து காம்பாக்டா தன்னை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஸோ வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ப்ரொஃபஷன் அண்ட் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட் 15 to 20 years, அதில் நான் ஒரு 6 விஷயத்த சொல்றேன். இந்த தொடர் பயிற்சி நான் பண்ணும் பொழுது என்னுடைய பழைய எவாலுவேஷன் எல்லாமே போச்சு. என் சொந்த பழைய மதிப்பீடு என் அந்த வாழ்க்கையிலேருந்து நான் வெளியில வந்துட்டேன். என்னெல்லாம் நான் பழசா வச்சிருந்தோம் அதை எல்லாமே நான் ரீஎவாலுவேட் பண்ணி அதெல்லாமே விட்டு இருந்துச்சேன். செகண்ட், என்னுடைய உள் தோற்றத்தை வந்து நான் மாத்திருக்கேன். நாட் எக்ஸ்டர்னல், இன்டர்னலா என்னுடைய வந்து கிரியேட்டிவிட்டி, என்னுடைய உள்ள இருக்க டிசைன் எல்லாமே நான் மாத்திருக்கிறேன். பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். தேர்ட், இந்த தொடர் பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட யூனிக்னஸ் வந்து எனக்கு இன்ட்ரோ கிடைக்கும். வாட் இஸ் மை ஓன் யூனிக்னஸ், அது எனக்கு தெரியுது. நம்பர் 4, இந்த தொடர் பயிற்சி வாழ்வதற்கான வாய்ப்புகளை தேடி அடைந்து விடும் துல்லியத்தை கணக்கெடுத்து கொடுக்கிறது. எனக்கு எப்படி போகணும், என்ன பண்ணணும், எது செய்யணும், எங்க ஹிட் ஆகணும், எங்க ஹிட் அடிக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலான்றது பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்யூட்டிவான விஷயம், என்னோட இன்ஸ்டிங்க்ட் எனக்கு தெரியுது. பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்ட் த ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். அடுத்து 5th வந்து தொடர் பயிற்சி என் சாதிக்கும் துடிப்புகளை அதிகமாக்கி எல்லை கோட்டை கண்டு உடைத்து விடுகிறது. நானே என் பவுண்டரி வந்து பிரேக் பண்றேன், என் பவுண்டரி தாண்டி நான் வெளியில போறேன். அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்டா நான் பண்ணக்கூடிய இந்த தொடர் பயிற்சி. 6th, தொடர் பயிற்சியின் ஆற்றல் என் வாழ்க்கையின் முழுமையை புரிந்து பிறருக்கு உதவ பிரபஞ்சம் என்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறது. இங்கதான் நான் இந்த கடைசி பாயிண்ட்ல தான் நான் நிக்கிறேன். என்னால வந்து நான் மற்றவங்க எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், அதுக்கு இந்த காஸ்மிக் பவர் எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்டான நான் போடக்கூடிய எஃபர்ட் தான். இதுதான் நான் கொண்டு வருது. ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு 11 இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க எனக்காக வாசி. அந்த 11 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வெரி ஓல்டு ட்ரெடிஷனல் ஓரியன்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் சொல்லி முடிச்சிடறேன், பின்னாடி நான் உங்களை நான் ஃபாலோ பண்ணி சொல்லிடுறேன். இந்த 11 உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன். நம்பர் 1 தப்பு அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. நம்பர் 2 கொம்பு. நம்பர் 3 கிடுக்கிட்டி, இதெல்லாம் இருக்கு. நம்பர் 4 சந்திர வளைவு. நம்பர் 5 பம்பை. நம்பர் 6
பஞ்சமுகி வாத்தியம். நம்பர் 7 தப்பட்டம். நம்பர் 8 துடி. நம்பர் 9 உடுக்கை. நம்பர் 10 எக்காலம். நம்பர் 11 உருமி. இது நீங்க கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் மியூசிக் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஐ அம் ஷுர் யூ வில் பி தி ஃபிளரிஷ்ட் மியூசிஷியன் அண்ட் கம்போசர் இன் தி வேர்ல்ட். நான் சொல்லி பிகாஸ் நம்ம கிட்ட தான் ட்ரெடிஷன் இருக்கு, வேற யாருமே இல்ல. இந்த 11 இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஐ அம் ஷுர் நீங்க பாண்டிச்சேரி கிடையாது, ரொம்ப ஹாப்பி சார், ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்ஸ் ஃபார் இன்புட் சார். அவர் இன்புட்டுக்கு மட்டும் காத்து இனிமேல் தூங்க மாட்டான் தம்பி. அவ்வளோ விதமான அந்த டிட்டர்மினேஷன்ல நம்ம பயப்படுவோம், நம்மளே பயப்படுற மாதிரி இருக்கும். ஒரு சின்னதா ஒரு இது போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு தேடல் இருக்கும் பாருங்க, அந்த கண்ணு வரைக்கும் தெரியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன். இனிமேல் தூங்க மாட்டாரு பாருங்க. கண்டிப்பா 11 மியூசிக்கும் கம்போஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மியூசிக் நமக்கு தருவார் பாருங்க. யாருமே இருக்காது எனக்கு தெரியல. பட் ஆனா ஜெரின் நான் வந்து ஒரு இன்னைக்கு காஸ்மெட் சொல்ல வைக்கிறது நான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ரெலவெண்டான ஒரே ஒரு ப்ரூஃப் நான் கொடுத்துறேன். யூ நோ வெரி வெல் அபவுட் மியூசிக் கன்சர்ட் அண்ட் மியூசிக் கம்போசர் யானி. ஸோ அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 3000 years old இன்ஸ்ட்ருமெண்ட் டுடுக், DUDUK. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணி ஒரு பெரிய மியூசிக் கன்சர்ட்ல வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஜஸ்ட் ஒரு 1.5 feet தான் இருக்கு, ஒரு நாதஸ்வரம் மினி நாதஸ்வரம். பட் அதை வந்து ஃபிளரிஷா வாசிப்பு கொண்டு வராரு த்ரூ ஹிஸ் கம்போசிங். அதை அவரும் இன்வால்மெண்டோட பாக்குறாரு. அந்த 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 மியூசிக் வந்து அவரோட இருக்கிறாரு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரும் இருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ட்ரோடியூஸ் கொடுக்கும்போது அப்படி கொடுக்குறாரு 3000 year old டுடுக் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை நீங்க ஃபிளரிஷ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பாண்டிச்சேரிக்காக நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ஒன்லி பாண்டிச்சேரி, த்ரூஅவுட் வேர்ல்டு, த்ரூஅவுட் இந்தியா எல்லாமே கொண்டு வருவீங்க. அதனால வாழ்த்துக்கள் ஜெரின், நீங்க இன்னும் நல்லா மேல வரணும், இந்த தொடர்பு இன்னும் நல்லா வளரும். தேங்க்ஸ் டு டாக்டர் திருமலைவாசன் சார் அண்ட் MMS ஸ்கூல். வாழ்க வளமுடன் ஜெரின். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெரின். சார் ஏதாவது சொல்லணுமா, பேசணுமா? டீல் ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சார். அதுதான் நான் முன்னாடி அந்த தேடல் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான சோர்ஸ் தான் எங்கன்னு தெரியல. அதுதான் அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கேன் நம்ம எப்பவுமே. கிராமப்புறங்களா இந்த நாட்டுப்புற இசைக்கருவிகள் வாசிக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க. சினிமாவுக்கு நாதஸ்வரம் வாசிக்கவே ஆள் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் அப்படி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் இருந்தாரு, இறந்து போயிட்டாரு, அடுத்த ஆள் இல்ல, அடுத்த ஆள் அப்ப தேடுறாங்க, அப்பதான் ஒருத்தர் கிடைக்கிறாரு அப்படின்ற அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் வந்துருச்சு, ஆனா நாட்டுப்புற வாத்தியத்துக்கு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுல ஒரு சென்ஸ் ஆஃப் நேட்டிவிட்டி இருக்கு, அதுல ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு பர்சனல் டச் ஒண்ணு இருக்கு. அதுல அந்த வாசிக்கிற ஆளால மட்டும் முடிகிற சில விஷயங்கள் இருக்கு. ஒரு இசையமைப்பாளரால ஆளரால அது வந்து அதை எங்க வச்சா நல்லா இருக்கும்ன்ற டெசிஷன் மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர அதை எப்படி வாசிச்சா நல்லா இருக்கும், அதை வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள கண்டிப்பா போக முடியாதுன்றது என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப். அது அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா ஆயிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு என் ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு, என் ஜென்ரேஷன்ல யாருமே பண்ணல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து அந்த ஆர்டிஸ்டே இருக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எடுத்து ஏதாவது பண்ணணும்ன்றது ரொம்ப பர்டிகுலரா தான் இருக்கு. கண்டிப்பா யூ வில் டூ. உங்களோட மென்டல் பிக்சர்ல இப்போ சார் வந்து 10 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணிருக்காரு. அந்த மென்டல் பிக்சர்ல நீங்க ஓட விடுங்க, கண்டிப்பா செயலாக்கம் பெற்று சீக்கிரமா நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் கேட்கணும், அதுக்கப்புறம் வாழ்த்தணும். தேங்க்யூ மாதவன் சார். நீங்க வரும்போது எல்லாமே உங்களுடைய சக்சஸ் என்ன தெரியுமா, நீங்க வரவங்களை வாழ்த்தி அந்த சீடு இருக்குல்ல அழகா ஃபீட் பண்ணுவீங்க. இது வரைக்குமே நான் பார்த்ததுல என்னது அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வர உரையாளர் வந்து ஒரு நல்லா இருந்தது அப்படின்னு வாழ்த்துறதை விட என்னங்க இந்த ஒரு பணியும் சேர்ந்து பண்ணுங்க, இது யாரும் தொடல, இந்த ஏரியாவை நீங்க தொடுங்க, இதுல இருந்து பண்ணுங்க. இதனால 2 விஷயம் இருக்கு, ட்ரெடிஷனை காப்பாத்துறீங்க, 2 இனிமேல் வர ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரியும், இனிமேல் வர சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் புரியும், வேற ஆப்ஷன் கிடையாது அவங்களுக்கு. ஆனா பின்னோக்கி போறது தான் என்னது அப்படின்னா வாழ்க்கையில முன்னோக்கி போறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அது எல்லாருமே பின்னோக்கி போய் முன்னோக்குவோம். கண்டிப்பா. தேங்க்யூ மதவன் சார், வெரி ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஜெரின். அடுத்த கருத்தாளர் நம்ம போயிடலாம். அடுத்த கருத்தாளர் ஜெரின் சிராஜ் கூட நம்ம பேசலாம், வாழ்த்து தெரிவிக்கலாம். அப்துல் காதர் ஐயா. குட் மார்னிங் சார். வணக்கம். அப்துல் காதர் ஐயாவை தொடர்ந்து அடுத்து இருக்கு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த டாபிக் நல்லா இருந்தது சார், ரொம்ப சூப்பரா இருந்தது. ஜெரின் சாருடைய அந்த மியூசிக்கல் இதோட
பிரெயினையும் கம்பேர் பண்ணி அழகா கொண்டு போயிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா தான் இதையே கேட்குறேங்க சார், இந்த கிரே அண்ட் ஒயிட் மேட்டர்ஸ். ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுக்குள்ள ஒண்ணு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லேயர் இருக்கு. அது மியூசிக் தான் கனமா இருக்குன்னு வேற கனத்தமா பேசுறாரு சார். அதெல்லாம் நான் கண்டிக்கணும் சார், அப்புறமா கண்டிக்கலாம். பயாலஜிக்கலா ஃபுல்லா போகாம நல்லா இருந்தது. நீங்க சொன்ன ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அப்துல் கதர் நீங்க பேசலாம். 5 மினிட்ஸ் டைமிங் எடுத்து கொடுக்குறது அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். நான் இதுல இருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ அப்துல் கதர் சார். வெரி ஹாப்பி. மாதவன் சாருக்கு நன்றி, வேல்முருகன் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த கருத்தாளர் திவ்யா மேம். வணக்கம்மா. ஒன்னு 20 இல்ல 3 வாய்ப்பு இருக்கு. அதோட நம்ம நிறைவு பகுதிக்கு போயிடலாம். மியூட்ல இருக்கு மேம். மதர்ஸ் நூன் ஜெரின் சார். எஸ் சார், உங்களோட ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். அதாவது உங்களோட டிராவலிங் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அதாவது கேட்கும்போது பாத்தீங்கன்னா பிலிம்ல சொல்லுவாங்க இல்லைங்க சார், எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட டிராவலிங் நீங்க ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். ஸோ அதே மாதிரி சக்சஸ்னா என்ன, ஸோ 100 படம் பண்ணா கூட அது சக்சஸ் கிடையாது அப்படின்றத அழகா சொல்லியிருந்தீங்க சார். ரியலா ரொம்ப கேஷுவலான டாக்கா இருந்ததுங்க சார். ஸோ ரொம்ப இதுவா இல்லாம கேஷுவலான டாக்காவும் இருந்தது. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதுவுமே அழகா சொல்லிட்டீங்க சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலா இவ்வளோ ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களை மீட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க சார். ஸோ தேங்க்யூ சார். இப்பயே வந்துருச்சுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி டிராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்ல, அது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல கத்துக்கிட்டு இருக்கேன். சினிமால அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம்ப்பா. இப்ப தம்பி விட்டுடுவோம். நம்ம மகள் பேசுகிறேன்னு ஒரு பொண்ணு பேசுப்பா, அம்மா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நாள் பேச விட்டா ஃபுல்லு ஸ்டோரி கிடைச்சிடும். கரெக்ட். நீங்க என்னென்ன பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணீங்களோ அத அம்மா சொல்லிடுவாங்க சார். அவங்க எல்லாமே வேற பெர்ஸ்பெக்டிவ். அப்புறம் கோஎக்ஸிஸ்ட் ஆகாது. தேங்க்யூ. அம்மாவுக்கு நன்றிப்பா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி மேம். வேற ஏதாவது வினா இருக்கா மேம்? இல்லைங்க சார், இது வினா எதுவும் இல்லைங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். நன்றிமா. நன்றி. அடுத்தது 20 வாய்ப்பு இருக்கு. நம்ம பேசலாம், ஜெரினோட பேசலாம். வணக்கம் ரவி சார், புகழ் சார். இருக்கிறவங்க 20 மட்டும் வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசலாம், கலந்துரையாடலாம், கருத்து சொல்லலாம், முன்னேற்றத்துக்கான வழி சொல்லலாம். ரவி ஐயா நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார், நான் ரவி சார் பேசுறேன் சார். பேசிக்ல வந்து நம்ம பழக புதுசா நம்ம கண்டுக்கிறோம் சார். அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சார் முடியும். உண்மையிலே நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க சார். உங்க எதிர்காலம் ரொம்ப ஃபியூச்சர் நல்லபடியா இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். பள்ளியின் சமூகவியல் ஆசிரியர், 23 வருடங்களுக்கு அனுபவம் பெற்றவரிடம் உங்களுக்கு வாழ்த்து கிடைக்குது. ஜெரின் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு இன்னைக்கு நிறைய ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப இந்த சைடுல இவ்வளவு டாபிக் பேச முடியும் அப்படின்றது தெரிஞ்சது இன்னைக்குதான் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. மாதவ நாயக் ஒரு குறிப்பு மட்டும், நானும் ஜெரின் ஒரு டைட்டில் பிளான் பண்ணும்போது நிறைய டைட்டில் பிளான் பண்ணோம். அதுல ஒரு டைட்டில் என்னது அப்படின்னா இசைக்கருவிகளின் வரலாறே போட்டோம். அதாவது பாரம்பரிய இசைக்கருவிகளின் வரலாறை பத்தியே ஒரு இசைக்கருவியை பத்தி அப்படியே அதனுடைய அது உருவான வரலாறு, அது வரலாறா இல்லாம கருவிகளின் கதை, இசைக்கருவிகளின் கதை அப்படின்னு கூட போட்டுட்டு இருந்தோம். பார்ப்போம் ஜெரினோ இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு போரம்ல இருந்துட்டு இசைக்கருவிகளின் கதையை அப்படியே சொல்லுவாங்க. மனித கதையெல்லாம் போதும், விலங்கு கதை போதும், கொரோனா கதை போதும், இசைக்கருவிகளின் கதையை கேட்டா காது கட்டி இனிமையா இருக்குமே ஒரு தலைப்பு இருக்கு. விருப்பப்படுறவங்க, இதுல கேட்கறவங்க என்னோட பழைய இசைக்கருவிகளுடைய கதைகள்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா பேசுங்க. ஜெரின் உங்க சைட்ல இருந்து யாராவது இருந்தா கூட நீங்க கொடுங்க இசைக்கருவிகளின் கதையை. நானும் கேட்க ஆசைப்படுறேன். நன்றி ஜெரின். இறுதியா இந்த வலையரங்குல கருத்து சொல்றவங்க கலந்து பேசலாம். இறுதின்றது என்னது அப்படின்னா நேரத்துக்காக மட்டும்தான். விருப்பப்படுறவங்க எவ்வளவு பேர் வேணாலும் பேசலாம். உங்களுக்கு நேரம் இருக்கா ஜெரின்? கண்டிப்பா. புகழ் ஐயா, மோகனாமன். வணக்கம். பள்ளியின் தாளாளர் மோகன் ஐயா அவர்கள். கேக்குதுங்க ஐயா, நீங்க ஜெரின் சீராஜ் கிட்ட பேசலாம். ஓகே. வணக்கம் ஜெரின் சார், ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா பேசிருக்கீங்க. இந்த மியூசிஷியன்
அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய வரப்பிரசாதம். கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா மியூசிஷியன் வந்துட்டு அது ஆர்டினரி கிடையாது. ஸோ எல்லாராலையும் அது முடியாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு கடவுள் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் கொடுத்துருக்காரு. ரியலி டுடே இஸ் எ கிரேட் டே அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மியூசிக் படிக்கிறப்போ வந்துட்டு இந்த லெஃப்ட் சைட் பிரெயின், ரைட் சைட் பிரெயின் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதை பத்தி எல்லாம் அழகா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒரு மாணவரும் வந்துட்டு ஒரு எக்ஸ்போஷர் ஆகணும்னா இப்போ உங்களை மாதிரி மியூசிஷியன் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குற விதத்துல தான் இருக்குது. ஸோ ரியலி கிரேட். அதே மாதிரி மாதவன் சாரும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் எப்படியெல்லாம் இதுல டெவலப் ஆகணும் என்ன அப்படின்ற ஒரு குழுவெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நீங்க பெரிய அளவுல நாட் ஒன்லி இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டுலயே நீங்க வந்துட்டு ஒரு பெரிய மியூசிஷியனா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி. அதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் இல்லை அப்படின்றீங்க, நம்ம சைட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கும் சார். கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். மிக்க நன்றி சார். நன்றி சார். இவங்களுடைய வாழ்த்துகளோடு எனக்கு ஒரு வாழ்த்து இருக்கு ஜெரின். நீங்க வந்து ஒரு இசை கலைஞராகவும் மட்டும் இல்லாம இசை ஆய்வாளரா இருந்து இப்ப மாணவர்களுக்கு அந்த பயிற்சியாளராகவும் இருந்து முழுமையா கலைஞரா, அறிஞரா, அறிவியலாளரா, ஆய்வாளரா, ஒரு இசை நிறைஞரா மாறணும். ஒன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இசை நிறைஞர் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடணும். அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாமும் இருக்கணும். அதுல பயிற்சியும் இருக்கணும், ஆய்வும் இருக்கணும், அறிவியலும் இருக்கணும். அழகான ஒரு நம்ம பேசுறோம் இல்லையா, நம்ம 2016 முன்னாடி நினைக்கிறேன் நம்ம எலக்ட்ரானிக்ஸ்க்குமே இசைக்கும் நிறைய இருக்கு, அது தொடர்பான ஆய்வுகள் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு அட்ராக்ட் பண்ணேன். இப்போ எனக்கு நான் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இது ஒரு போஸ்டிங் கிடையாது, பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தமா வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ஜினியரிங்ல அடிக்கடி பேசப்படும். நிறைய பேர் அதை தாண்டி வெளியில போய் வேலை செய்வாங்க, ஐடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பிளெஸ்ஸிங்கா இல்ல அது அப்படி நடந்ததா அது ஒரு இதுவான்னு தெரியல. பட் டிபார்ட்மெண்ட்ல படிச்சதுக்கு ரொம்ப க்ளோஸரா ஒர்க் பண்றது, ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தோணுது. இப்போ நாங்க இருக்கும்போது நிறைய கான்செப்ட்ஸ், இசிஇல வந்த நிறைய கான்செப்ட்ஸ், வேவ் ஃபார்ம் மேனிபுலேஷன்ஸா இருக்கட்டும், வேவ் ஃபார்ம் சிந்தசிஸ்ல இருந்து எல்லாமே நான் டே டு டே ஒர்க்ல பண்ணிட்டு இருக்கிற சில கான்செப்ட்ஸா இருக்கு. ஒரு பஞ்ச் ஆஃப் சைன் வேவ்ஸ் ஆட் பண்ணி ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு ஸ்கொயர் வேவை ஃபார்ம் பண்றது, அந்த மாதிரி ஈவன் டு தட் லெவல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ என்னுடைய கரியருக்கும் அட் த சேம் டைம் நான் அந்த ஆடியோஃபைல் ஸ்கூல் ஆஃப் சவுண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அங்க வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுடைய தியரி நான் எடுப்பேன். ஸோ அதுல வந்து சவுண்ட் சிந்தசிஸ் அப்படின்னு ஒரு டாபிக்கே இருக்கும். ஸோ அதுல வந்து ஃபுல்லா அது ஒரு 90% ஈஸி தான், 90% சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் தான் அது. ஸோ அது நான் இன்ஜினியரிங் அந்த ஸ்ட்ரீம் எடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பணும்னு தோணுது. சதீஷ் சார் தான் எனக்கு எடுத்தாரு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். அவருக்கு இல்ல அவர் கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு, வருவார். நான் கண்டிப்பா பண்றேன். நன்றி நன்றி ஜெரின். ரொம்ப க்ளோஸ் டு டிபார்ட்மெண்டா இருக்க முடிஞ்சதுல அதுலயும் ஒரு ஹாப்பினஸ். அந்த 4 years வந்து அதுவும் இட் இஸ் ஆடிங் டு மை நாலேஜ் பேஸ் அண்ட் மை ஒர்க் அப்படின்றதுல ஐ அம் வெரி வெரி கிராட்டிஃபைட். கண்டிப்பா. வெரி குட், வெரி குட், வெரி ஹாப்பி. இந்த கிராட்டிடியூட் தான் ஒன்னு வளர்க்குது. அடுத்தது நிறைவா மோகனா அம்மா இணைந்திருக்கிறாங்க. அவங்களோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க கருத்தோட நிறைவு செய்யலாம். வணக்கம் மோகனா மேம். மதர்ஸ் நூன் சார். மதர்ஸ் நூன் ஜெரின் தம்பி. கண்டிப்பா மியூசிக்கு வந்து என்னோட ஃபேவரட், என்னோட ஹாபி என்னன்னா மியூசிக்கை வந்து கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. அந்த டாபிக்ல இன்னைக்கு நீங்க பேசுனது உண்மையிலே எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இன்னொரு விஷயம், மியூசிக்ன்றது ரொம்ப பழைய காலத்துல இருந்தே ஏன்ஷியன்ட் இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து அது வகிக்குது. மியூசிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அதுக்கு வந்து நோ நீட் ஆஃப் லாங்குவேஜ் தேவையில்லை. அதை மீனிங் தெரியணுன்ற அவசியமும் இல்லை. ஆனா அது கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மறக்கிற அளவுக்கான ஒரு சக்தி வந்து அந்த மியூசிக்கு இருக்கு.
சொல்றாங்க இப்ப இது பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் கூட மியூசிக்கை வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப நல்ல ஒரு டெப்தான ஒரு பவர்ஃபுல் ஒரு அது ஒரு வெப்பன்னே சொல்லலாம். இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு தேவையான ஒண்ணு. அதாவது ஒரு கருவின்றது அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இந்த வெப்பன் வந்து உலக அமைதிக்கான ஒரு வெப்பன். இது எல்லாருமே மியூசிக்கு அடிமை ஆறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுல ஒரு நம்ம வேர்ல்ட் லெவல் ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து இது பண்றதுக்கு கூட இந்த மாதிரியான மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல பசங்க கிட்ட ஒரு பொறுமை இல்லை, ஒரு மாதிரியான ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஜெனரேஷன். இவங்களெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மியூசிக்கால தான் முடியும்னு சம்டைம்ஸ் நான் திங்க் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லே இல்லாம இருக்காங்க இன்றைய இளைஞர்கள், இன்றைய காலகட்டம். இனி வர போறவங்களும் பாத்தீங்கன்னா ஏன் அந்த அளவுக்கு அடிக்டா இருக்காங்க. அதுல இருந்து மீட்டுக்கொள்ள எந்த மருந்தும் வந்து யூஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ஒரு மியூசிக்ன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதுல வந்து கண்டிப்பா அவங்கள வந்து மென் பண்ணும். அது அவங்கள வந்து கண்டிப்பா அவங்கள வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜியும் பாசிட்டிவ் திங்கிங்கையும் கொடுக்கும். கண்டிப்பா மியூசிக் இருக்க வரைக்கும் கண்டிப்பா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. இத வந்து மீட்டர்லாம் நம்ம உலகத்தை வந்து இந்த நாட்டை வந்து இந்த மக்களை சமுதாயத்தை நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து அவங்கள ரீகெயின் பண்ணி அவங்கள ரீடைன் பண்ணி ஒரு நல்ல கல்டிவேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா வந்து இந்த வருங்கால தலைமுறை கொண்டு வரலாம் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பா ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு இந்த டாபிக்ல இந்த வெபினார் செஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க மூலமா உங்க த்ரூவாகவும் நிறைய உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து முன் வரணும். நீங்க என்னவோ பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக ஏதோ செய்யறீங்க. கோல்ன்றது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனல் கோல் இருக்கும், காமன் கோல் இருக்கும். அது இல்லாம சமுதாயம் சார்ந்த ஏதோ ஒரு கோல், அந்த மாதிரி எத்தனை கோல் இருந்தாலும் இந்த நாட்டுக்காக சமுதாயத்துக்காக மக்களை வருங்கால சந்ததிய வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்த அடிஷனலா செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம பணத்துக்காக எவ்வளவோ செய்யறோம், ஏர்னிங் அது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வந்து ஏர்னிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் தான். பொருளாதாரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி நம்ம ஃபேமிலிக்காக சில கோல் செட்டிங்ஸ் வச்சிருப்போம், நமக்காக வச்சிருப்போம், நம்மை சார்ந்தவர்களுக்காக வச்சிருப்போம். அதையும் தாண்டி இந்த மனித இனத்துக்காக வருங்கால தலைமுறைக்காக நாம ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும். அது இசை மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த துறை மூலமா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பா செய்யணும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி நன்றி. நன்றிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஜெரின். நம்ம இந்த பகுதியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஜெரின். இது வந்து 50வது வாரம். 50 வாரமும் 3 நாள் நடக்கும். அது ஒரு கோர்ஸா போகும். அந்த 3 தலைப்புக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தொடர்பு இருக்கும். இன்னைக்கு நீங்க ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ் பிராக்டிஸ் பேசுனீங்க இல்லையா? இப்போ இதுல பேசும்போது ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் சில பேட்டர்ன்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னா ஜர்னல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. ரஹ்மான் அப்படின்னா புது டியூன், அதாவது புது சவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அனிருத் அப்படின்னா கண்ட்ரி சைட் பீப்புளோடைய கமர்ஷியல் பீட்டை பிடிச்சி அதுல ஜெயிச்சுட்டே இருக்கிறாரு. இளையராஜா அப்படின்னா ரிசர்ச்சோட சரி அது லேர்னிங்ல போயிட்டு அவர் அந்த மாதிரியான விஷயத்துல பிடிச்சி வந்துகிட்டே இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? இது மாதிரியான விளையாடுங்கள்ல அடுத்த 2 நாள் நீங்க இனோவேஷன் பத்தி பேசுனீங்க. அந்த ரூல் பிரேக் பண்ணிட்டு போற மாதிரி. இப்ப நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருடைய சக்சஸ் என்னது அப்படின்னா ஆஃப் ஃபுல் செகண்டரி. ஆனா அந்த ரூல் பிரேக் பண்ணி எப்பயுமே என்னது அப்படின்னா அந்த ரூல் பிரேக் பண்ணா மட்டும்தான் லைஃப்லயும் த்ரில் வரும், அந்த இசையிலையும் ஒரு த்ரில் வரும். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா அந்த ரூல் விட்டு வெளியில வரும்போது அது மாதிரி வேணும். இதெல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா 2 வேணும். அந்த 2ல ஒண்ணு என்னது அப்படின்னா உன்னதம், நொபிலிட்டி, எமினன்ஸ். இப்ப நான் என்ன பண்ணலாம் இருக்கேன், அப்படியே இருப்பேன் எனக்குள்ளார உன்னதம் அப்படின்ற ஒரு விஷயத்த எமினன்ஸை நான் கண்டுபிடிக்கல அப்படின்னா என் லைஃப் இப்படிதான் இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணா கூட அது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும், வாழ்க்கை ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும். அதை கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும், மிங்கிள் பண்ணணும், தன்னிலை உணர வேணும். அதுக்காக நாளைக்கு ஒரு தலைப்பு, இந்த தொடர் பயிற்சியோடைய சேர்த்து நாளைக்கு வரப்போற தலைப்பு என்னது அப்படின்னா நொபிலிட்டி வித்தின் யூ, உன்னுள் உள்ள உன்னதம். அதை பத்தி பேசுறதுக்காக
முனைவர் எம் செல்வகுமார் அவர்கள் உதவி தமிழ் பேராசிரியர், முதுகலை மற்றும் ஆய்வுத்துறை, நாட்டுப்பள்ளி திட்ட அலுவலர், தியாகராஜர் கல்லூரி மதுரையில இருந்துட்டு பேராசிரியர் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. உன்னுள் உள்ள உன்னதத்தை கண்டுபிடிக்க ஒரு அருமையான நாள். கண்டிப்பா நாளைக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஒரு மிக முக்கியமான நம்ம லைஃப்ல நம்ம என்ன பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கோம் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாளைக்கு செல்வகுமார் அவர்கள், முனைவர் செல்வகுமார் அவர்கள் உன்னுள் உள்ள உன்னதம் தலைப்பில் பேசுறாரு. சரி, உன்னுள் உள்ள உன்னதை கண்டுபிடிச்சா போதுமா? டெய்லி வாழணும் இல்ல? டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணும்போது தான் என்னது அப்படின்னா புது புதுசா நம்ம என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். அதே செய்யற செயல் தான் 100வது நாள் நம்மளுக்கே வேற மாதிரி இருக்கும். டே 1க்கும் டே 100க்கும். அது மாதிரி டே டு டே லைஃப்ல இனோவேஷன்ஸ் எப்படி நாம உருவாக்குறது, நடை உடை பாவனையில இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்துலயுமே செயல் செய்கள், வீட்டுக்காக செயல் செஞ்சாலும் ப்ரொஃபஷனல் செஞ்சா கூட அதுக்குள்ளார எப்படி நம்முடைய டச் கொண்டு வர்றது, டைரக்டர் டச் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எப்படி நம்ம உள் புகுத்துறது, அப்படி பத்தி பேசுறதுக்கு முனைவர் எஸ்கே மஞ்சு பாரதி அவர்கள் பேராசிரியர், கணிப்பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, ஜெயின் பல்கலைக்கழகம் பெங்களூர் வந்து பேராசிரியை முனைவர் மஞ்சு பாரதி அவர்கள் இனோவேஷன்ஸ் இன் டே டு டே லைஃப். இனோவேஷன் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரியான புதுமைகள் பூத்தி அந்த நாள டே பழசுதான், ஆனா நாம புதுசா நம்ம என்ன பண்ணலாம், அந்த நாளை என்ன பண்ணலாம், மாத்தலாம். அதற்கான ஒரு வலையரங்கு. இது மாதிரி தொடர்ந்து இந்த MMS மெட்ரிக் பள்ளியின் டாக்கத்தான் 2021 நிகழ்வு 50வது வாரத்தை நோக்கி 150வது செஷனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை பேசிக் கொடுத்த அனைத்து உரையாளர்களுக்கும், கோஆர்டினேட்டர் சதீஷ் முத்துகணேஷ் அவர்களுக்கும், பள்ளியின் தாளாளர் மோகனா மேம், அந்த நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பேரண்ட்டுக்கும் பெரிய நன்றி சொல்றேன். இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா நிறைவுரைக்கு முன்னே இதெல்லாம் என்ன பண்ணணும், ஐ மஸ்ட் தேங்க்ஸ். நான் இதெல்லாம் வேறவே பண்ண முடியாது. அந்த கிராட்டிடியூட் நான் கொடுக்கல அப்படின்னா இது தொடர்ந்து நடக்காது. ஒரு வருடம் போச்சு, ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம வெள்ளி சனி ஞாயிறுல 11 மணிக்கு இது நடந்துட்டு இருக்கு. இதை நடத்தி கொண்டு இருக்கும் இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜெரின், உங்களுடைய நிறைவு கருத்து. எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த முழு மாடு முடிங்கன்னு சொல்லுவாங்க. எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு நேரம் பண்ணுவேன், இவ்வளவு காசு வாங்க மாட்டாங்க, அவ்வளவு நேரம் வந்தாலும் பண்ண மாட்டாங்க, அவ்வளவு காசு வந்தாலும் பண்ண மாட்டாங்க. இருக்கிற நேரத்தை எப்படி பயன்படுத்தி, இருக்கிற விஷயத்தை வச்சு எப்படி பண்றது, நமக்கு இருக்கிற திறனை வந்துட்டு எப்படி மல்டிபிள் பண்றது, நம்மளுக்கு இருக்கிற பொருள் எப்படி மல்டிபிள் பண்ண மாட்டாங்க. முழுசா முழுங்கணும் நேரத்தையும் வேலையை நினைச்சு கடைசி வரைக்கும் காலம் கடத்துருவாங்க. சின்ன சின்ன பிராக்டிஸ் வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க வலையரங்க வந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதல் வலையரங்கா இருக்கு. 5 நிமிஷம் 1 நிமிஷம் கூட அவர் பேசினாரு இல்லையா, அது மாதிரி இந்த நமக்கு கிடைச்ச நம்மளுடைய பிரசன்ஸோட குவாலிட்டி டைம் எப்படி உருவாக்குறது அப்படின்னா நம்ம எல்லார் வாழ்க்கையும் வளரும். ஜெரின், நன்றி உங்க நேரத்திற்காக. உங்களுடைய நிறைவு கருத்து நீங்க சொல்லலாம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இத்தனை பேரை பார்க்க முடிஞ்சது, இத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதே எனக்கு வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டவுட்டா தான் இருந்துச்சு. நம்ம ரொம்ப சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசிட போறோம். நான் ரொம்ப பர்டிகுலரா ஒரு விஷயம் மட்டும்தான் யோசிச்சேன். நான் அவர்கிட்ட கேட்ட கேள்விகள் அதுதான், எத்தனை பேர் இருப்பாங்க, யார் இருப்பாங்க, என்ன மாதிரியான ஆடியன்ஸ் இருக்கும்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஸோ ஒரே ஒரு தாட்டு தான் இருந்துச்சு, இப்படி ஒரு ஆடியன்ஸ், இப்படி ஒரு எஜுகேஷனுக்கு இவ்வளவு க்ளோஸா இருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு மியூசிஷியனா என்ன என்னால சொல்ல முடியும் அப்படின்றது யோசிச்சேன். அதான் நான் அவர்கிட்ட கேட்டதும் அதுதான், இந்த டாபிக் தான் பேசலான் இருக்கேன் அப்படின்னது. அவர் கண்டிப்பா பேசு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நாளாவே டிராவல் பண்ண ஒரு ஹெச்ஓடி அப்படின்னு டைட்டில் இருக்கு, பட் ஒரு நல்ல டீச்சராகவே இருந்த ஒரு ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பேப்பர் தான் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். பட் ஆனா எல்லா ப்ராசஸ்லயுமே நீங்க இருந்திருக்கீங்க. ஸோ அது ஒரு இல்ல, எல்லா ஹெச்ஓடிஸும் அப்படி இருப்பாங்களா, எல்லா ஹெட்ஸ் அப்படி இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அது ரொம்ப பர்சனலா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களை வந்து ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாஃப் ரூம்ல வந்து பார்த்துருக்கேன். அப்பையில அன்னையில இருந்தே அந்த வார்ம் ரெஸ்பான்ஸ் இன்னைய வரைக்கும் இருக்கிறது வந்து, இன்னொன்னு அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ரேண்டமா இதெல்லாம் தான் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் மோட்டிவேட் பண்றேன் அப்படின்னு சொல்லாம ரொம்ப பர்சனலா இருக்கும் உங்க மோட்டிவேஷன். இன் சென்ஸ் இப்போ நான் பேசின டாபிக்மே இட்ஸ் வெரி ஜென்ரலைஸ்ட் டாக். அப்படி இருந்ததே இல்லை உங்களுடைய நீங்க பேசுற எந்த விஷயமும் வந்து அப்படி ஜென்ரலைஸ்டா இருந்ததே இல்லை. எல்லாமே வந்து டெய்லர் மேடா இருக்கும். இவனுக்கு இதுதான் இவன்கிட்ட இதான் பேசணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும் உங்களுடைய இது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என் லைஃப்ல நிறைய டீச்சர்ஸ் தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க அம்மால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு யுவன் சார் வரைக்குமே ஏதோ கடவுள் புண்ணியத்துல நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க அப்படின்றது வந்துதான் என்னுடைய முதல் பிளெஸிங்கா நான் என்னைக்குமே பாக்குறேன். எல்லா பாயிண்ட் ஆஃப் லைஃப்லயும் என்னென்னமோ தேவைப்பட்டது எல்லாமே சில டீச்சர்ஸ் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. மியூசிக் கத்துக்கல இருந்து, இன்ஜினியரிங்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து, மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டீச்சர்ல இருந்து,
எல்லாருமே மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அந்த டீச்சர், சாஃப்ட்வேர் கத்து கொடுத்த ஒரு அண்ணா, எல்லாருமே. ஸோ தேவர் லைக் ஒரு 10 to 12 டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருப்பாங்க. அவங்க சில நேரத்துல சில விஷயங்கள் பேசினதுதான். நான் வேற காலேஜ்ல படிச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு டைம் கொடுத்துருப்பாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நான் காலேஜ்ல சேரும்போது எனக்கு காலேஜ் பிடிக்கவே இல்லை. அந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில வரும்போது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது. ஜஸ்ட் இன் கேஸ் அந்த கடைசி 3 வருஷம், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் விட்டுட்டு மீதி 3 வருஷம் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கோ மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கோ ஒரு பேண்டே இல்லை காலேஜ்ல. ஆனா அது ஃபார்ம் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரிஞ்சும், அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு தெரிஞ்சும் அதுக்கு அலோவ் பண்ணி நிறைய கிளாஸ் வரல. நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து ரொம்ப வில்லனா பார்த்து அதுக்கப்புறம் அவங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இன்னொன்னு பண்ண முடியலன்னும் போது அவங்க எல்லாருமே வந்து பரவாயில்ல விடு, இதுதான் உன் கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு கிடையாது, இது ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லி, அதாவது நீ ஏன் அதை பண்ற அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில ஆரம்பிச்ச ப்ரொஃபசர்ஸ் வரைக்கும் கடைசியில வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய லீடர்ஷிப் கீழே இருந்ததாலையும் ஒரு ரீசனா இருந்ததுன்றது என்னோட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஸோ அப்படி ஒரு சேஞ்ச் வந்து அது ஒரு மோட்டிவேஷனா இருந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டான ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்க முடிஞ்ச உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததும் இதுவுமே எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப். டு எக்ஸ்ப்ளோரேஷன் சைடு ரொம்ப நாளா இல்லை. இன்னைக்கு இந்த ஸ்பீச்சுக்காக நான் நிறைய விஷயங்கள் பார்த்தது, முன்னாடி படிச்ச புக்கோட எக்ஸப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போன வாரம் படிச்சு பார்த்தேன். ஸோ அப்பதான் தெரிஞ்சது இவ்வளவு நோட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அங்க இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இது பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ இதுக்கான டைம் வந்து இல்லைன்னா ஒதுக்கி இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப சோம்பேறி சில விஷயங்கள்னு வரும்போது. அது எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் ஒரு பாசிபிலிட்டியா அமைஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஜெரின், வெரி ஹாப்பி, ரியலி ஹானர்ட். ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, செகண்ட் இயர்ல இருந்து பார்க்கும்போது உங்களை காணாம போடும்போது நான் தேடிக்கிட்டே இருப்பேன். அது ஏன்னு தெரியாது, நான் ஒரு டைம் லிமிட் வச்சிருப்பேன். அந்த ஸ்கூலோட காலேஜோட அட்டெண்டன்ஸ்லாம் நான் மீட் பண்ண மாட்டேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் தெரியுதுன்னும் போது நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானே பர்சனலா கால் பண்ணுவேன். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அம்மா கால் பண்ணி எப்படியோ பிடிப்பேன் நானு. அது மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்ப கூட என்னது அப்படின்னா, தம்பியை காணோம், ஏதோ நடக்குது, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நீங்க பாத்தீங்கன்னா நானே ஒரு ரெகுலர் பீரியட்ல என்ன பண்ணுவேன், சும்மா செக் பண்ணுவேன், இல்ல கூப்பிட்டு பார்ப்பேன், இல்ல காலேஜ் கூட என்ன பண்ணுவேன் கூப்பிட்டு பார்ப்பேன். அது மாதிரியான ஒரு செக்அப் தான். உங்களுக்கு ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ்ல இருந்து ஒரு சின்னதா பிரேக் கொடுக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம்ல ஒரு டைவர்ஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த டைவர்ஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்ஷனா ஒரு ஒரு லெசனா இருக்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த நாள் மீட் ஆயிடுச்சு. வெரி ஹாப்பி. நான் வந்து என்ன, உங்களுக்கு இனிமேல் எல்லாம் தேவையில்லை வழிகாட்டுறதுக்கோ இல்ல இதுதான் ரைட்டு தப்புன்னு சொல்றதுக்கோ கொடுக்கணும். திடீர்னு எனக்கு ஒரு பயம் வந்தது, அம்மாவுக்கு எனக்கு ஒரு பயம் வந்தது. நான் கேஷுவலா உனக்கு கூப்பிட்டு பேசினேன், என்னப்பா இப்படி எல்லாம் இருக்கு, பரவாயில்லையா, நட்பு ஓட்டம்லாம் எப்படி இருக்குது. ஆனா இப்ப உங்களுக்கு ரீகால் பண்ண முடியும், அங்கெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும். அது ஏன்னா அந்த பேரண்டல் கேர், அது பேரண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாக்கணும். ஏன்னா ஜெயிச்சிருவீங்க தெரிஞ்சு போச்சு, ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஜெயிச்சிருவீங்க தெரிஞ்சு போச்சு. யாருமே இல்லைன்னா கூட உங்களை தூக்கி வீசினா கூட அங்க முளைச்சிருவீங்க தெரிஞ்சு போச்சு. ஆனா உங்களை வேற மாதிரியான டைவர்ட் திருப்பி உங்களை டைரக்டா அட்டாக் பண்ண முடியாம வேற வேறமா அட்டாக் பண்ணிடக்கூடாது, அங்கேயும் நம்ம ஃபிளாட் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நேற்று ஃபுல்லா நான் அவர் திரும்பி புரண்டப்பட்டு அந்த நினைவுகள் எல்லாமே வந்து போயிட்டது. அதுவும் நல்லா இருந்தது, அந்த ஃபீல் நல்லா இருந்தது. மாணவர்கள் இல்லைன்னா கூட அந்த 4 வருஷம் வாழ முடியுது அப்படின்ற ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. கண்டிப்பா உங்க உழைப்புக்கு, உங்க டிட்டர்மினேஷன், நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். ஜெரின்னா அந்த மேன் ஆஃப் டிட்டர்மினேஷன். அது எந்த மாதிரியான அப்டேக்கள் வந்து அது வந்து எப்படி வந்தாலும் சரி, க்ளோஸ்னஸ்ல வந்தாலும் உங்களால டேக்கிள் பண்ண முடியும், டைரக்டா உங்களை எதிர்த்து நின்னாலும் டேக்கிள் பண்ண முடியும். கண்டிப்பா நீ ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்க. இசை நிறைஞரா, ஆய்விலும் பயிற்சியிலும் நல்ல ஒரு ஆசானா, நிறைய மியூசிக் என்ன பண்ணும் உலகத்துல கொடுக்கணும். பேட்டர்ன்ல இல்லாம எல்லாத்தையும் பேட்டர்ன் மாத்திய மியூசிக், ஒரு அதே ஒரு பேட்டர்னா நீங்க மாத்தணும். பேட்டர்ன் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு என்னென்னலாம் பேட்டர்ன் இல்லையோ அந்த மியூசிக் எல்லாம் ஒரு பேட்டர்னா அந்த உலகத்துக்கு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்க போற வேகம் போதும், போற ஸ்டைல் போதும், உங்களை உயர்நிலைக்கு கொண்டு போகும். இப்ப ஏன்னா இசையில வந்து கத்துக்கிறது தான் மிகப்பெரிய பாடம். அது உங்கள்ட்ட நிறைய இருக்கு, அந்த பொறுமை. இவ்வளவு வேகத்திலயுமே உங்கள்ட்ட ஒரு வேகம் இருக்கு. எல்லாத்துலயுமே இந்த மாதிரி உங்க துறையில என்னது அப்படின்னா, உழைப்புல 2வது, லக்கு எல்லாமே 2வது 3வது, கத்துக்கணும். அது அந்த ஒரு இதுவும் உங்கள்ட்ட இருக்கு. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. என்னுடைய தனி சார்பாகவும், இந்த பள்ளி சார்பாகவும், இந்த டாக்கத்தான் குழு சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுடைய லைஃப் லெசனும்
நீங்க இசையோடு கலந்து சொன்ன ரிப்பீட்டேட்டிவ் பிராக்டிஸ் லெசனும் இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயன்படும். இன்னைக்கு கேட்காதவங்க பார்க்காதவங்க கூட யூடியூப்ல பார்த்துட்டு கண்டிப்பா ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸோடைய அதுதான் வருதில்ல. இழப்புலாம் நான் பெருசா நம்ப மாட்டேன். உழைப்பே வேண்டாம், ரிப்பீட்டடா நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ணால்தான் அதை பண்ணும். ஏன்னா நீங்க சொல்லும் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏதாவது ஒன்ன பத்தி சுத்திட்டு இருந்தோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே நமக்கு வாழ்க்கையா மாறும். கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாமே அவங்க எது பெஸ்ட்னு கண்டுபிடிப்பாங்க. போயிங்க கேளுங்க, உங்களுக்குள்ளே நான் எதுல பெஸ்டா இருக்குன்னு கேளுங்க. ஒண்ணுமே பெஸ்ட்ல இல்ல, நீங்க ஒரு பிராக்டிஸும் பண்ணலன்னு அர்த்தம். இன்னைக்கு ஏதாவது சின்ன சின்ன பிராக்டிஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு டைம் லைன் வைங்க. அவர் சொன்ன மாதிரி பிளான், பிராக்டிஸ், எவாலுவேட், அதை எராட்டா கிளியர் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கான வழியை பாருங்க. நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பிரயோஜனம். சில பேர் பண்ணுவாங்க, சார் இது 10 வருஷம் பண்ண, இப்ப என்ன பண்றேன் அதையே திரும்பி பண்ணுவாங்க. இம்ப்ரூவைஸ் இருக்காது. ஏன்னா ஒரு ஹேபிட்டா மத்தவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாம அழகா பிராக்டிஸ் பண்ணி பழகத்தை மட்டும் பழகிக்காம புதுசா பாருங்க. நாளைய வளரங்கும் பாருங்க. உங்களுக்குள்ள உன்னதத்தை கண்டுபிடிக்கிறோம். இந்த ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ்ல உங்களை முழுசா இயக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா அமையும். டே டு டே லைஃப்ல ஒரு நிமிஷம் புதுமையை எப்படி வாழ்றதுக்கான வழிகள் கிடைக்க போகுது. இன்னைக்கு அழகா பேசி கொடுத்த ஜெரின் அவர்களுக்கு நன்றி. குடும்பத்தாருக்கும், அம்மாவுக்கு, அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர்கள், இறைவன் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வலையரங்கை இனிதே நிறைவு செய்கிறேன். நாளை காலை உன்னுள் உள்ள உன்னதம் என்ற தலைப்பில் முனைவர் செல்வகுமார் அவர்களோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஜெரின். நீங்க ரொம்ப பிஸியானா கூட என்னையும் மதத்தையும் மறந்துடாதீங்க. அந்த அந்த பாண்டிச்சேரி பண்ண சீக்கிரமா போட்டு கொடுத்துருங்க. வாய்ப்பு கொடுங்க எல்லாருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்ப்பா. வெரி ஹாப்பி ஃபார் யூ. இன்னைக்கு ரொம்ப உயர்ந்த நாளா நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஆல்.